சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, நான் அருள்செல்வம், பட்டதாரி ஆசிரியர், ஆங்கிலம், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, நாகலூர், கீவளூர் ஒன்றியம், தேசிய ஆசிரியர் சங்கத்தினுடைய கோட்டச் செயலாளர், டெல்டா மாவட்டங்களுக்கான கோட்டச் செயலாளர். ஓகே, நம்ம வகுப்புக்குள்ள போகலாம். ஸ்கிரீன் உங்களுக்கு விசிபிளா இருந்திருக்கும் ரொம்ப நேரமா. ஓகே, முதல்ல இயல் 1 தமிழ் இன்பம். எப்பயுமே ஒரு இந்த 8ஆம் வகுப்புக்கு பிறகு ஒவ்வொரு பாடம் ஆரம்பிக்கும் போதும் ஒரு முக்கிய கருத்து கொடுத்துருப்பாங்க. இந்த முக்கிய கருத்தை ஒரு முறை படிங்க. 7ஆம் வகுப்புல எல்லாம் இதுல அவ்வளவு கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருந்திருக்காது. சில விஷயங்கள்ல ஒரு மிகப்பெரிய விஷயங்களும் இருக்காது. ஆனால் சில முக்கியமான விஷயங்கள் இந்த பாடப்பொருள் தொடக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பகுதியில இருக்கும். அதை நம்ம கவனிக்கணும். ஓகே, இதுல ஒரு மிகப்பெரிய விஷயங்கள்லாம் இல்லை. மொழி கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டுமன்று, அது மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது, உணர்வுடன் கலந்தது. அவ்வளவுதான், இதுல வேற விஷயங்கள் இல்லை. ஓகே, எப்பயுமே ஒரு கவிதையை பார்க்க போறோம்னா முதல்ல நாம பார்க்கறது நூல்வெளி. இந்த நூல்வெளியில எழுத்தாளர், இதழாளர், கவிஞர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர், இப்படி பன்முக ஆற்றல் கொன்றவர் அப்படிங்கிற ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க சுப்பிரமணிய பாரதியார் அவர்களை பற்றி. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனா இந்த அவர் நடத்தி வந்த இதழ்கள், இந்தியா, விஜயா, இந்த இதழ்கள், இதனுடைய பெயரை நம்ம குறிப்பெடுத்துக்கணும். அதே போல சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்கள், வசன கவிதை, சீட்டு கவி, இதெல்லாம் எழுதினவங்க. இன்னும் சொல்ல போனால் வசன கவிதையினுடைய தொடக்கம் பாரதியார் தான் அப்படிங்கிற நம்ம நினைவுல வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாமே அந்த செய்யுள், ஒரு சீர், சந்தம் இதுக்குள்ள அடங்கினதா இருந்தது. வசன கவிதையினுடைய தொடக்கம் பாரதியார்ல இருந்து தான் தொடங்குது. அடுத்தது சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன், இது எல்லாம் பாரதிதாசன் இவரை பத்தி சொன்னது. இது பாரதியாருக்கு உள்ள பெயர் தான். ஆனா இது எல்லாத்தையும் சொன்னது யாருன்னா பாரதிதாசன். இதை நம்ம நினைவில் கொள்வோம். இது இந்த கவிதை தமிழ் மொழி வாழ்த்து அப்படிங்கிற ஒரு பகுதியில உள்ளது. ரொம்ப எளிமையான பாடல் தான். நம்ம கலை திருவிழாவில எல்லாம் அதிக முறை இந்த பாட்டை நம்ம கேட்டிருக்கோம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே, வானமலர்ந்ததனைத்தும் மலர்ந்திடும் வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே, சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துளங்குக வையகமே, தொல்லை வினைதரு தொல்லையகன்று சுடருக தமிழ்நாடே, வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே, வானமலை அறிந்ததனைத்தும் அறிந்து வளர் மொழி வாழியவே. ஓகே, கொஞ்சம் வேகமா போகணும், 4 யூனிட் முடிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் ஸ்பீடா பண்ண. ஓகே, இதுல நேரடியாக அதுல உள்ள விவரங்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நிரந்தரம், இதுல வைப்பு நிலப்பகுதி, இதை நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். வைப்புங்கிறது நிலப்பகுதியை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அதே போல வன்மொழி வளமிக்க மொழி, இசை புகழ், தொல்லை பழமை துன்பம், இதனுடைய குறிப்புகளை நம்ம பார்த்துக்கிறோம். இந்த தொல்லைங்கிறதுக்கு பழமைன்னு ஒரு அர்த்தம் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம். அடுத்தது அதனுடைய பாடலினுடைய பொருள் கொடுத்துருக்காங்க. நார்மலா இந்த பாடலை படிக்கும் போதே நமக்கு அது தெரிஞ்சிருக்கும். பாரதியார் எழுதிய இந்த பாடலினுடைய பொருள் நம்ம படிக்கும் போதே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு முறை நம்ம பார்த்துப்போம். ஓகே, செந்தமிழ் அந்தாதிங்கிற தலைப்புல அரங்கன் அவர்கள் எழுதிய ஒரு செய்யுள் கொடுத்துருக்காங்க. செந்தமிழ் அந்தாதி. செந்தமிழே செங்கரிம்பே செந்தமிழ சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே, முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே, மூவேந்தர் அன்பே, எழில் மகவே, எந்தும் உயிர், உயிரும் நீ மெய்யும் நீ, ஓங்கும் அறமாம் பயிரும் நீ, இன்பம் நீ, அன்பு தருவும் நீ, வீரம் நீ, காதல் நீ, ஈசன் அடிக்குனல் ஆரம் நீ, யாவும் நீயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்தாதி கொடுத்துருக்காங்க. இந்த அந்தாதிங்கிறதுக்கு பொருள் நமக்கு தெரியும். நார்மலா நம்ம அந்த ஒரு செய்யுளினுடைய கடைசி வார்த்தை, ஒரு செய்யுள்னா ஒரு நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவோம் இல்லையா, ஒரு பா, ஸ்டான்சா அப்படிங்கிறதுனுடைய கடைசி வார்த்தையான உயிர் அடுத்த ஸ்டான்சாவோட ஒரு பாவோட முதல் வார்த்தையா வந்திருக்கு இல்லையா, இதுதான் அந்தாதி. இதை நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம்.
இதுல வந்து உயிர்ங்கிற வார்த்தை அப்படி ஒரு பாவினுடைய இறுதி வார்த்தையாகவும் அடுத்த பாவினுடைய முதல் வார்த்தையாகவும் வந்திருக்கு. ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது தமிழ் மொழி மரபு. இதுல நம்ம ஏன் வந்து நான் அந்த வார்த்தையை சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த நுழை முன் பகுதியை ஏன் பார்க்கணும்னா, இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க, வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை ஒழுக்கம், வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை ஒழுக்கம், மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபு. இது ஏன்னா இதுல இருந்து ஒரு கேள்வி வருதுன்னு நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். ஆனா வந்திருக்கு, இதே வரி வந்திருக்கு, மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபு எனப்படும் அப்படிங்கிற ஒரு வினா கடந்த காலங்கள்ல வந்திருக்கு. இதை நாம குறிப்பெடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம தொல்காப்பியம் பற்றிய செய்திகள் கொடுத்துருக்காங்க. தொல்காப்பியர் எழுதியது. முதல்ல நூல்வெளி நம்ம பார்த்துருவோம். தொல்காப்பியத்தினுடைய ஆசிரியர் வந்து தொல்காப்பியர். மிக பழமையான இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம் தான். இந்த நூல் வந்து எழுத்து, சொல், பொருள் எனும் 3 அதிகாரங்களை கொண்டது. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 9 இயல்கள் இருக்கு. இதை நினைவில் வச்சுக்கிறோம். ஒவ்வொரு அதிகாரத்திலும் 9 இயல்கள் இருக்கு. பொருளதிகாரத்தில் உள்ள மரபியல்ல உள்ள 3 நூற்பாக்கள் இங்க கொடுத்துருக்காங்க. 3 செய்யுளையும் நம்ம பார்த்துடலாம். நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இருதினை ஐம்பால் இயல்நெறி வழாமை திரிவு இல் சொல்லோடு தழா அல் வேண்டும். இது முதல் பா. இதுல உள்ள சொற்களை நம்ம பார்த்துருவோம். விசும்பு அப்படின்னா வானம், மயக்கம் கலவை, இருதிணை உயர்திணை, அகுரிணை. இது சம்பந்தமா அந்த அகுரிணை அப்படின்னா என்னங்கிறது சம்பந்தமான குறிப்பை வந்து 7ஆம் வகுப்புல நம்ம பார்த்துருப்போம். அல்திணை அப்படிங்கிறது தான் அகுரிணை. அடுத்தது வழாமை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த ஆங்கிற எழுத்து உயிரெழுத்து. உயிரெழுத்து எப்போதும் சொல்லுக்கு முதலாகத்தான் வரும். ஒரு சொல்லினுடைய முதலெழுத்தாக மட்டுமே தான் உயிரெழுத்து வரும். ஆனா இங்க வந்திருக்கு. ஓகே, அப்ப அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதை நம்ம பார்த்துருவோம். அதே போல தழா அல் தழுவுதல். மற்றது எல்லாமே நமக்கு தெரியும். இந்த திரிதல்னா மாறுபடுதல். ஐம்பால் நமக்கு தெரியும், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஓகே, முதல் பாடலின் பொருள். நிலம், இந்த உலகம் வந்து நிலம், நீர், தீ, காற்று, வானம் ஆகிய 5ம் கலந்த கலவை. இந்த உலகில் தோன்றிய பொருள்கள் அனைத்தும் இந்த ஐம்பூதங்களின் சேர்க்கை. உலகத்து பொருள்களை 2 திணைகளாக, ஐம்பால்களாக பாகுபடுத்தி கூறுதல் தமிழ் மொழியின் மரபு. இது நமக்கு தெரிஞ்சதுதான். ஆக்சுவலா இது நமக்கு தெரிஞ்சதுதான்னா, இந்த தொல்காப்பியம் ஏற்கனவே சொன்னதை பல பேர் சொன்னதுனாலதான் நமக்கு இது தெரிஞ்சது. அதை நாம நினைவுல வச்சுப்போம். முதல்ல இதை சொன்னது தொல்காப்பியம் தான். ஓகே, மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லை, மரபு வழிபட்ட சொல்லின் ஆன. இப்போ அதுக்கான குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? திணை பால் வேறுபாடு அறிந்து இந்த உலக பொருள்களை நம் முன்னோர் கூறிய சொற்களால் கூறுதல் வேண்டும். இந்த மரபான சொற்களையே செய்யுளிலும் பயன்படுத்துதல் வேண்டும். திணைப்பால் வேறுபாடு அறிந்து அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும். கவனிச்சுக்கோங்க, மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும். மரபு மாறினால் பொருள் மாறிவிடும். மரபு மாறினால் பொருள் மாறிவிடும். தமிழ் மொழி சொற்கள்ல சொல்றதுல உள்ள மரபு மாறினால் பொருள் மாறிவிடும். அவ்வளவுதான். ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம கனவுல குறிப்புல எடுத்துப்போம். அளபடை. இந்த அளபடைய இலக்கண பகுதிகளில் முழுமையா தெளிவா பார்க்க போறோம். இருந்தாலும் இங்க வந்திருக்கு, பார்த்துட்டு போயிடுவோம். அதாவது புலவர்கள் வந்து சில எழுத்துக்களை அவற்றிற்கு உரிய மாத்திரை அளவை விட நீண்டு ஒலிக்குமாறு பயன்படுத்துவது. எதுக்குன்னா செய்யுளுடைய கட்டமைப்பு மாறாம இருக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில இடங்கள்ல உரிய மாத்திரை அளவை விட கூடுதலா பயன்படுத்துவாங்க. அப்போ இந்த ழான்னு இருக்கு, இந்த ழாவில் இறுதி வந்து ஆ நெடில், அதனுடைய குறியில இங்க பயன்படுத்தியிருக்காங்க. இப்படி உயிரெழுத்து நீண்டு ஒலிப்பதை உயிரிழப்படை அப்படின்னு சொல்லுவோம்.
நீங்கள் எப்போ பார்த்தாலும் அடுத்த வகுப்பில் பார்ப்பீங்க, அடுத்த வகுப்பில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்களே சார் அப்படின்னு சொல்லுவீங்க. நான் மட்டும் அதை சொல்லலை, இவங்களே அதைத்தான் சொல்லியிருக்காங்க. இதனை பற்றி உயர் வகுப்புகளில் விரிவாக அறிந்து கொள்ளலாம். அதனால் புக்கில் சொன்னதை நம்ம மீறக்கூடாது. நம்ம 9ஆம் வகுப்புகளில் இதை நம்ம ரொம்ப விரிவாகவே பார்க்க போகிறோம். இந்த மரபு நிச்சயமாக ஒரு மதிப்பெண் எதில் உண்டுன்னா, இந்த இளமை பெயர்கள், ஒளி மரபு. இளமை பெயர்கள்னாலும் அதுவும் மரபு சொற்கள் தான். இப்ப புலிக்குட்டியை போய் புலிக்கன்று அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா புலிக்குட்டியை பரல்னு தான் சொல்லணும், புலிப்பரல் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அதுதான் மரபு. அப்போ இதுவும் மரபு தான், நினைவில் வச்சுப்போம். இதனுடைய இப்போ இங்க வந்து நமக்கு வந்து ஒரு 10 விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. 9-10 வகுப்புகளில் கொஞ்சம் கூடுதலான எண்ணிக்கையில் இருக்கு. அந்த இலக்கண பகுதி பார்க்கும்போது அதை நம்ம முழுமையாக நம்ம பார்த்துருவோம். இப்போ நம்ம இதுல கொடுத்துருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை மட்டும் நம்ம கவனத்துல கொள்வோம். இதை ஒரு முறை நீங்களே பார்த்துக்கோங்க. இதுல வித்தியாசமானது எதுவுமே இல்லை. யானை கன்று அப்படிங்கிறது நம்ம யானை குட்டின்னு தான் வழக்கமா பயன்படுத்துவோம். எல்லாத்துக்குமே நம்ம நார்மலா வந்து புலிக்குட்டி, சிங்கக்குட்டி, யானைக்குட்டி இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த கண்ணு குட்டின்னு அதையும் குட்டி நம்ம சேர்த்து தான் சொல்லுவோம். காரணம் நமக்கு வந்து அந்த இளமை பெயர்கள்ல இந்த குட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம ஆரம்பத்திலிருந்து பயன்படுத்தி வருவது. ஆனால் மரபுப்படி புலிப்பரல், சிங்கம் அதனுடைய இது வந்து குருளை. இப்போ லயன்ஸ் கிளப்ல பார்த்தீங்கன்னா வந்து இந்த குருளையர் அப்படின்னு ஒரு இது அமைப்பு இருக்கும். அதே போல யானை கன்று, பசு கன்று, ஆடு குட்டி, இதை நாம நினைவில் வச்சுப்போம். அதே போல புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும். இது எல்லாமே நமக்கு தெரியும். இதுல வந்து சிங்கமும் உருமும் அப்படின்னு தான் நம்ம சிலர் பயன்படுத்தி வந்திருப்போம். சிங்கம் முழங்கும், யானை பிளிரும் நமக்கு தெரியும், பசு கதரும், ஆடு கத்தும். பசு கதரும், இதை நினைவில் வச்சுப்போம். ஓகே, பறவைகளின் ஒளி மரபுகள் எழுதி வருக. காகம் கரையும், இது அடுத்த வகுப்புகள்ல வருது. அதனால நம்ம விரிவா அதுல பார்த்துக்கோ. நம்ம இப்ப முதல் கேள்வியை பார்க்குறோம். பறவைகள் டேஷில் பறந்து செல்கின்றன. இப்போ இதுல இந்த விசிம்பிள்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. ஆனா நம்ம நிலத்தில் பறந்து செல்லாது, மரத்தில் பறந்து செல்லாது, நீரில் பறந்து செல்லாது. ஸோ இந்த விசிம்பிள்னா வானம், விசும்புன்னா வானம் அப்படிங்கிற ஒரு சொல் ஏற்கனவே நம்ம வந்து இந்த இதுல கொடுத்துருக்காங்க இல்லையா. விசும்பு சொல்லும் பொருளும்ல வானம்னு கொடுத்துருக்காங்க. விசும்புன்னா வானம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலே சில கேள்விகள்ல நாம இது போல கொஞ்சம் அந்த கேள்வி பதில், இப்போ இதுக்கு கேள்வியிலிருந்து பதிலை நோக்கி போகக்கூடாது, பதில இருந்து கேள்வியை நோக்கி போகணும். ஆசிரியர் தகுதி தேர்வுல அப்படி குறைந்தபட்சம் ஒரு 5 மதிப்பெண்கள் இருக்கும். அதாவது அனைத்து பாடங்கள்லையும் சேர்த்து சொல்றேன். உதாரணத்துக்கு முதல் உலக போர், 2ஆம் உலக போர் உதாரணம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பொறுத்துகளை வந்து அது மாதிரி ஒரு கேள்வி வந்தது. 1ஆம் கர்நாடக போர், 2ஆம் கர்நாடக போர்னு நினைக்கிறேன். அப்போ அந்த முதல் கர்நாடக போருக்கு பின்னாடி 2ஆம் கர்நாடக போர் வரணுங்கிற ஆப்ஷனை மேட்ச் பண்ணி பார்த்தா அதுல ஒண்ணுதான் பொருந்தி இருந்தது. எனக்கு உண்மையிலேயே அந்த ஆண்டுகள்ல ஒரு குழப்பம் இருந்தது. பட் இதை நான் பார்த்துட்டு சரி, எப்படினாலும் முதல் கர்நாடக போருக்கு அப்புறம் தானே 2ஆம் கர்நாடக போர் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஆப்ஷனை வச்சு எழுதுனேன். ஸோ இது மாதிரி லாஜிக்கா நம்ம சில விஷயங்களை பண்ணும்போது நமக்கு கூடுதலாக நம்ம படிக்கலன்னா, கவனம் செலுத்தலைன்னா கூட அதை நம்ம பண்ணிக்க முடியும். மீண்டும் சொல்கிறேன், உங்களை நம்பிக்கை ஊட்டுவதற்காகவோ அல்லது இந்த ஜூலை 4 வரலையும் உங்கள்கிட்ட இந்த வகுப்பு எடுக்கணுங்கிறதுக்காகவோ நான் சொல்லலை. ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது குரூப் எக்ஸாம் போல அத்தனை கடுமையானது அல்ல. ஒரு டிஎன்பிஎஸ்சி, ஒரு யூபிஎஸ்சி தேர்வை போல கடினமானது அல்ல. ரொம்ப ஒரு குறைந்தபட்சம் 1 மணி நேரம் நம்ம ஒரு நாளைக்கு கொடுத்தோம்னா மிக எளிதாக தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு தேர்வு தான். நம்ம வந்து கூடுதலான உழைப்பை கொடுத்தோம்னா கூடுதலான மதிப்பெண், அவ்வளவுதான். அதனால ஆசிரியர் தகுதி தேர்வு ரொம்ப சார் டென்ஷனா இருக்கு, கொஞ்சம் யோசிக்கிறேன், அதெல்லாம் தேவையே இல்லை. மிக எளிதாக நாம் இதை கிளியர் பண்ணிக்க முடியும். ஆனா கொஞ்சம் பிளானிங் வேணும். எதை படிக்கணும், எதை படிக்கக்கூடாது, நம்முடைய சிலபஸ் என்ன, கணிதம்னா அதுல எதை கான்சன்ட்ரேட் பண்ணணும், தமிழ்ல எதை பார்க்கணும். இப்போ மரபு சொற்கள்னு நம்ம சொன்னோம், நிச்சயமாக ஒரு மதிப்பெண்ணு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ இதுல நம்ம கிளியரா இருந்தோம்னா ஒரு மதிப்பெண் உறுதி செஞ்சிடலாம். அதே போல இலக்கண பகுதிகள் அளபடையா 1 மதிப்பெண் உண்டு, அதை நம்ம ரொம்ப கூடுதலா பார்க்கணும். அதனாலதான் நான் சொல்றேன், மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஆசிரியர் தகுதி தேர்வு அத்தனை கடுமையானது அல்ல.
நாம அதுக்கு நேரம் கொடுத்தோம்னா மிக எளிதாக அதை தேர்ச்சி பண்ணிடலாம். அதனால எந்த ஒரு இதெல்லாம் இல்லாம நம்ம ப்ராக்டிஸ் அஸ் யூஷுவல், நீங்க ப்ராக்டிஸ் பண்றத பண்ணிக்கிட்டு இருங்க, படிக்கிறத படிச்சுக்கிட்டு இருங்க. அதே போலதான் இரண்டாவது கேள்வி இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்கும் போதே புரிஞ்சிடும். இயற்கையை போற்றுதல், தமிழர், இப்ப கீழே உள்ள ஆப்ஷன்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிடும். மரபு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? இது போன்ற விஷயங்கள் தான். அடுத்தது தமிழ் வரி வடிவ வளர்ச்சி. இப்போ முதல்ல ஒலிகள், ஓசைகள்ல இருந்து தான் மொழி வந்தது. இந்த ஓசைகளை ஓவியமாக்குனாங்க, அதன் பிறகு அதை எழுத்தா மாத்தினாங்க. அந்த எழுத்துக்களினுடைய வடிவம் மாறிக்கிட்டே வந்திருக்கு. ஏன்னா அவங்க பயன்படுத்தின அந்த பனை ஓலைகள் கல்லுல செதுக்க வேண்டி இருந்தது. அப்போ அதுல வந்து நம்ம வந்து இந்த தானாவை போட்டு இழுத்து வளைச்சி ஸ்டைலா புள்ளி வைக்கிற மாதிரி எல்லாம் கல்லுல செதுக்க முடியாது. அப்போ அதற்கு ஏற்ப அவங்க வந்து நேர்கோடுகளை பயன்படுத்தினாங்க. அதே நேரத்தில் பனை ஓலைகளை பயன்படுத்த வேண்டியிருந்தது. அப்போ வந்து நம்ம வந்து சிஸ்டத்துல எல்லாத்தையும் பண்ணி என்ற வேகமா குத்துற மாதிரி ஒரு நீண்ட சென்டென்ஸை எழுதி அந்த முற்றுப்புள்ளியை வேகமா வைப்போம். அது மாதிரி பனை ஓலையில நம்ம பண்ண முடியாது. அப்ப என்ன ஆகும்? பனை ஓலையில புள்ளி வச்சா கிழிஞ்சிடும். அப்போ அந்த புள்ளி இல்லாம அதுக்கு ஆல்டர்னேட் பண்ணி அப்படி அவங்களுடைய வரி வடிவத்தை அவங்க அமைச்சுக்கிட்டாங்க. இப்படி எல்லா மொழிகள்லையும் எழுத்துக்கள் காலந்தோறும் மாறி மாறி தான் வந்திருக்கு. அதுல தமிழ் மொழியிலையும் வரி வடிவங்கள்ல சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதை பத்தி தான் இந்த பாடம் இருக்கு, இயல் 1. ஓகே, 4 யூனிட் முடிக்கணும், கொஞ்சம் வேகமா போகலாம். முதல்ல மனிதன் வந்து மற்றவர்களுக்கு தன்னுடைய தேவைகளையும் கருத்துக்களையும் சொல்றதுக்கு பயன்படுத்தியது சைகை. அதன் பிறகு குரலை பயன்படுத்தி ஓசை, ஏதோ ஒரு சத்தம் போட்டான். அதுக்கு அடுத்தது மெல்ல மெல்ல சொற்கள். அதன் பிறகு அந்த சொற்கள் திருப்பி திருப்பி சொல்லும் போது அது செம்மையானது. அதன் பிறகு அது ரொம்ப பண்பட்டு அதனுடைய பேச்சு மொழி உருவானது. இதை நாம கவனத்துல வச்சுக்கிறோம். அதே போல எழுத்துக்களின் தோற்றம். முதல்ல அவங்க குறியீடுகளை தான் பயன்படுத்தினாங்க. குறியீடுகள்னா என்ன? ஆடுனா ஆடை வரைஞ்சி வச்சாங்க, மாடுனா மாடை வரைஞ்சி வச்சாங்க. இப்படி முதல்ல வந்து அவங்க ஓவியங்கள்லாம் அவங்களுடைய எழுத்துக்கள் இருந்தது. சித்திரை எழுத்துக்கள்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் வச்சிருந்தாங்க. இந்த இருக்கு பாருங்க. முதலில் அவர்கள் பயன்படுத்தியது ஓவிய எழுத்து. அதன் பிறகு ஒவ்வொரு வடிவமும் அந்த வடிவத்துக்குரிய முழு ஒளியாகிய சொல்லை குறிப்பதாக மாறியது. அதன் பிறகு ஒவ்வொரு வடிவமும் அந்த சொல்லினுடைய ஓசையை குறிப்பதாக மாறியது. அப்போ ஓசைக்கு ஒரு எழுத்து அப்படின்னு வரும்போதுதான் ஒளி எழுத்து நிலை. ஒரு ஓசைக்கு ஒரு எழுத்துங்கிறது தான் ஒளி எழுத்து நிலை. அதே ஒரு பொருளுக்கு ஒரு எழுத்து அப்படின்னு இருக்கும்போது அது சித்திர எழுத்து நிலை. அதுக்கப்புறம் ஒரு காலத்துல ஓவியமாக இருந்தது திரிந்து இன்று எழுத்துக்களாக மாறி இருக்கு. ஓகே, எழுத்துக்களின் அமைப்பு. கல்வெட்டுகள்ல உள்ள எழுத்துக்களின் அமைப்பு பத்தி சொல்லியிருக்காங்க. சா என்னும் வடமொழி எழுத்து காணப்படுகிறது. மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தவில்லை. எகரம், ஒகரம், குறில், நெடில் வேறுபாடு இல்லை. இதெல்லாம் கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு. இதை நாம கவனத்துல வச்சுக்கிறோம். அதே போல காலந்தோறும் தமிழ் எழுத்துக்களினுடைய வரி வடிவங்கள் பல மாற்றங்களுக்கு உள்ளாகி இருக்கு. அந்த அச்சுக்கலை வந்ததுக்கு பிறகு ஒரு நிரந்தர வடிவம், இப்போது உள்ள ஒரு நிலையான வடிவம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிறோம். தமிழ் எழுத்துக்களுடைய பழைய வரி வடிவங்கள் வந்து கோயில்கள்ல இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுகள், செப்பேடுகள், இதுல நம்ம பார்க்க முடியும். இந்த கல்வெட்டுகள் எப்போயிலிருந்து கிடைக்குது? கிமு, அதாவது பொது ஆண்டு முன் 3ஆம் நூற்றாண்டு காலத்திலிருந்தே நமக்கு கல்வெட்டுகள் கிடைக்குது. அப்போ கிமு பொது ஆண்டு முன் 3ஆம் நூற்றாண்டு முன்னாடி இருந்தே ஏதோ ஒரு வகையில கருத்துக்களை பதிவு பண்ண தொடங்கியிருக்காங்க. அது வந்து வட்டெழுத்து, சித்திர எழுத்து, தமிழ் எழுத்து, அப்படி எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அதே போல செப்பேடுகள் 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. செப்பேடுனா நமக்கு தெரியும், இந்த ஒரு இப்ப ரீசெண்டா உள்ள திரைப்படங்கள் எல்லாம் அந்த உயிலுக்காக காட்டுறாங்க இல்லையா? ஒரு சின்ன தகடு மாதிரி இருக்கும், அதுல எழுதியிருப்பாங்க. இதுதான் அந்த கல்வெட்டுகள், செப்பேடுகள். இதெல்லாம் வந்து 2 வகையான எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒன்னு வட்டெழுத்து, அடுத்தது தமிழ் எழுத்து. வட்டெழுத்துன்னா என்ன? வட்டெழுத்துங்கிறது வளைந்த கோடுகளால அமைந்த ஒரு எழுத்து முறை. ஏன்னா அந்த காலத்துல வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, அவங்க வந்து இந்த பானையில எழுதணும், ஓலையில எழுதணும். அப்படிங்கும்போது
அவங்க நேர்கோடுகளையோ புள்ளிகளையோ பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ அவங்க பயன்படுத்தினது இந்த வட்டு எழுத்து அப்படிங்கிற ஒரு முறையை அவங்க பயன்படுத்தினாங்க. அதன் பிறகு வந்தது பழைய தமிழ் எழுத்துக்கள். இந்த வட்டெழுத்துல இருந்து அடுத்த கட்டம் வந்துன்னா பழைய தமிழ் எழுத்துக்கள். இது ராஜராஜ சோழன், அதாவது 11ஆம் நூற்றாண்டுக்கு பின் கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகள்ல பழைய தமிழ் எழுத்துக்கள் இருக்கு. கடைச்சங்க காலத்துல கண்ணெழுத்து அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா நம்ம விளக்கமா பார்ப்போம். கண்ணெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சிலப்பதிகாரத்துல கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி அப்படிங்கிற ஒரு தொடர் மூலயமாக நாம அறிய முடியும். அடுத்ததாக அவங்க கொடுத்திருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, எழுத்துக்கள்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கு காரணம் எழுதப்படக்கூடிய பொருளின் தன்மை. என்னது எழுதப்படும் பொருள்களின் தன்மைனா, கல்வெட்டுகள்ல செதுக்கும் போது வளைந்த கோடுகளை நம்ம பயன்படுத்த முடியாது. பனைவ ஓலைகள்ல செதுக்கும் போது நேர்கோடுகளை பயன்படுத்த முடியாது. கல்வெட்டுகள்ல ஈஸியா புள்ளி வைக்க முடியும், பனை ஓலைகள்ல ஈஸியா புள்ளி வைக்க முடியாது. அதே போல மண்பாண்டங்களுக்கு என தனி எழுத்து வடிவம் தேவைப்பட்டது. ஏன்னா செதுக்க முடியாது, மண்பாண்டத்துல நம்ம செதுக்க முடியாது. ஏதோ ஒரு கோடு மாதிரி போடலாம், அது மாதிரி தான் சித்திர எழுத்துக்கள் தான் நம்ம பண்ண முடியும். இப்படி பயன்படுத்தப்படக்கூடிய எழுத்துக்களை பொருள்களின் தன்மை அடிப்படையில எழுத்துக்கள்ல மாற்றம் ஏற்பட்டது. அதன் பிறகு அழகுணர்ச்சி. பழங்காலத்துல கற்பாறை, செப்பேடு, ஓலை இதுல அவங்க எழுதுறாங்க. அதற்கு ஏற்ப அந்த வடிவங்கள் அமைந்தன. இப்போ தெரிந்து கொள்வோம் பகுதியில முக்கியமா ஒண்ணு பாக்குறோம், அரச்சலூர் கல்வெட்டு. இந்த அரச்சலூர் கல்வெட்டுல 2 வடிவங்கள் இருந்திருக்கு. ஒன்னு தமிழ் எழுத்து, இன்னொன்னு வட்டெழுத்து. இந்த ரெண்டுமே அதுல இருந்திருக்குங்கிற குறிப்பு கொடுத்திருக்காங்க. ஓகே, நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், பாறைகள்ல செதுக்கும் போது வளைகோடுகளை பயன்படுத்த முடியாது, அதனால நேர்கோடுகளை பயன்படுத்தினாங்க. ஓலைகள்ல நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் பயன்படுத்துறது கஷ்டம், அதனால வளைகோடுகளை அதிகமா பயன்படுத்தினாங்க. அப்போ சில எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்காக அதனுடைய மேற்பகுதியில குறுக்கு கோடு போட்டு பண்றாங்க. அதுவே நிலையான வடிவங்களாக அது தொடர ஆரம்பிச்சது அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது புள்ளிகளும் எழுத்துக்களும். எகர, ஒகர, குரில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களுக்கு மேல புள்ளி வைக்கக்கூடிய வழக்கம் தொல்காப்பியர் காலம் முதல் இருந்து வந்திருக்கு. எது அப்படின்னு எழுதும்போது அந்த எது ஏக்கு மேல புள்ளி வச்சா அது எது, புள்ளி வைக்காம எழுதுனா ஏது. அப்போ குறில் எழுத்துக்களை குறிப்பதற்கு அந்த எழுத்துக்களின் மேல புள்ளி வச்சாங்க. அந்த புள்ளி இல்லைன்னா அது நெடில் எழுத்தா கருதப்பட்டது அப்படிங்கிற ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க, நம்ம பார்த்துக்கிறோம். அதே போல உயிர்மை குறில் எழுத்துக்களை, அதுக்கு அடுத்தது பக்கப்புள்ளி இடப்பட்டால் அவை நெடில் எழுத்துக்கள். பக்கப்புள்ளி இல்லைன்னா பக்கப்புள்ளி இடப்பட்டால் அவை நெடில் எழுத்துக்கள், இல்லைன்னா அவை குறில் எழுத்துக்கள். அதே போல ஐகார எழுத்துக்களை குறிப்பது, அப்போ முன்னாடி 2 புள்ளி இட்டாங்க. இதெல்லாம் அவ்வளோ டீப்பா கேட்க மாட்டாங்க, நாம இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதே போல மகர எழுத்தை குறிப்பிட மகர எழுத்தின் உள்ளே புள்ளி வச்சாங்க. இந்த புள்ளி வச்சதுதான் காலப்போக்கில் இழுத்து விட்டு மாவா மாறிடுச்சு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுப்போம். சரிங்களா? இப்போ காக்கு முன்னாடி 2 புள்ளி வச்சாங்க. அப்ப காக்கு முன்னாடி 2 புள்ளி வச்சாங்கன்னா அதை இந்த துணை எழுத்து அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். அதே போல தாக்கு புள்ளி பக்கத்துல வச்சாங்கன்னா அதுதான் அந்த துணைக்கால் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கிறோம். இப்படி அதே போல எகரத்துக்கு பக்கத்துல 2 புள்ளி வச்சா அது ஔகாரமா மாறுது அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறோம். மகரத்துக்கு நடுவுல ஒரு புள்ளி வச்சாங்கன்னா அந்த இதை வளைச்சு விட்டா மா. இப்படி நம்ம நினைவில் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் எளிதான விஷயங்கள் தான் இவை. அதே போல உருவ மாற்றம். துணைக்கால் நெடில குறிப்பதற்கு ஒற்றை புள்ளி ஏற்கனவே வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு நம்ம சொன்னோம். இப்ப அதை துணைக்காலா மாத்திட்டாங்க. ஐகார உயிர்மையை குறிக்க இணை கொம்பு, இந்த சிம்பலுக்கு பேரு இணை கொம்பு. இதை நாம பார்த்துக்கிறோம். இணை கொம்பு அந்த ஐகாரத்துக்கு இரட்டை புள்ளி பயன்படுத்தினதுக்கு பதிலா இப்போ இணை கொம்பு பயன்படுத்துறாங்க. அதே போல ஔகாரம் நம்ம சொன்னோம் இல்லையா, கவ் தவ், இதுக்கு பக்கத்துல கேக்கு பக்கத்துல ஒரு லா போடுவோம். அது அப்படி சொல்லக்கூடாது, அதுக்கு பேர் கொம்புக்கால். அதுக்கு பேர் என்ன? கொம்புக்கால். இதை நாம நினைவுல வச்சுக்கிறோம். இந்த கொம்புக்கால் அதை நம்ம சில கௌரிங்கிறத கிளறின்னு படிப்பாங்க. அது ஏதோ ஒரு பழைய படத்துல கூட வந்திருக்கு.
கௌரி அப்படிங்கிறத கிளரின்னு படிப்பாங்க. நார்மலா இந்த எகரம் சாரி எகரத்துக்கு பக்கத்துல இந்த லா எழுத்தே வராது. இது ஒரு அற்புதமான விஷயம், நல்லா யோசிச்சு பாருங்க. எகர எழுத்துக்கு பக்கத்துல லா எழுத்து வராது. ஏன்னா இந்த அவுகாரம் தான் வரும். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனாலதான் இந்த கொம்பு கால் பயன்படுத்துறாங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது குற்றிய லிகர எழுத்துக்களின் மேல புள்ளியிடும் வழக்கம் இருந்திருக்கு, இப்போ அது இல்லை. இந்த குற்றிய லிகரம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை. ஓலைச்சுவடிகளிலையும் கல்வெட்டுகள்லையும் அந்த எழுத்துக்களை எழுதும் போது அவங்க புள்ளி வச்சா அது அந்த ஓலைச்சுவடி இதெல்லாம் இதாயிடும் அப்படிங்கிறதுனால புள்ளி இடாம போட்டாங்க. ஓலைச்சுவடியில நிறுத்தல் குறி பத்தி பிரித்தல் இது எதுவுமே கிடையாது. புள்ளி இடப்பட்டு எழுத வேண்டிய எழுத்துக்கள் புள்ளி இல்லாமல் எழுதப்படுது. இப்படி இருக்கும்போது அது நோக்கம் அது மெய்யெழுத்தா, உயிர்மெய்யா, குறிலா, நெடிலா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்தது. இதனால படிப்பவர்கள் ரொம்ப சிரமப்பட்டாங்க. அதனாலதான் அந்த எழுத்து சீர்திருத்தம் வந்தது. தமிழ் எழுத்துக்கள்ல மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர். எகர ஒகர வரிசை எழுத்துக்கள்ல புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை அவர் களைகிறார். ஏ என்ற எழுத்தை நெடிலாக, அதே போல ஓ அப்படிங்கிற எழுத்துக்கு சுழியிட்டு அதனை ஓ நெடிலாக கொண்டு வந்தது அவர் தான் அப்படிங்கிற ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம நினைவுல வச்சுப்போம். அடுத்தது இரட்டை கொம்பு, கொம்புக்கால், இதை சேர்த்து ஓகாரம். ஓகாரம்னா ஏகாரம், ஓகாரம், இந்த வரிசை உயிர்மை நெடிலெழுத்துக்களுக்கு இரட்டை கொம்பு. அப்போ இது இரட்டை கொம்புன்னா இன்னொன்னு இருக்கு. அது என்னது? இந்த இருக்கு இல்லையா, இது என்ன? இதுக்கு பேரு ஒற்றை கொம்பு. ரொம்ப எளிமையான விஷயம்தான். இது இரட்டை கொம்பு, இது ஒற்றை கொம்பு. அநேகமா ஸ்கிரீன்ல தெரியும்னு நினைக்கிறேன், நான் அதை மார்க் பண்ணி காட்டுறது. இதை நாம ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்த இரட்டை கொம்போட கால் சேர்க்கும் போது அந்த ஓகார வடிவம் கிடைக்குது. இதை செஞ்சது யாருன்னா வீரமாமுனிவர் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அவருடைய எழுத்து சீர்திருத்தம் பற்றிய ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே எனக்கு இந்த எழுத்து சீர்திருத்தத்தை நடத்தும் போது ஒரு கமெண்ட்ல ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். நாம இந்த வகுப்பை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும்னா, இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஆசிரியர் தகுதி தேர்வுல இதை அப்படியே எழுதி மதிப்பெண் எடுக்கணும். அவ்வளவுதான் நம்ம விஷயம். இங்க நம்ம ஒரு விஷயம் சொல்றோம், இதை நம்ம பொது வெளியில வேற மாதிரி இருக்கு சார், நான் அந்த புக்ல படிச்சேன், இது அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னா நீங்க படிச்ச அதே புத்தகத்தை நாங்களும் படிச்சிருக்கோம். நான் உள்ளிட்ட வகுப்பு நடத்துற யாரும் நாம இங்க புலமையை காட்ட வரல. இங்க இருக்கக்கூடிய சிலபஸ்ல நம்ம முடிச்சுட்டு நம்ம இதை வெற்றி கொள்ளணும். அவ்வளவுதான் நம்முடைய நோக்கம். இதுல டிஸ்கஸ் பண்றது இல்ல, இது இந்த புக்ல அப்படி இருக்கு, அந்த புக்ல அப்படி இருக்கு அப்படின்னா அது எங்களுக்கும் தெரியும். நாங்களும் இந்த சர்ச்சைகளை பொது வெளியில சமூக வலைதளங்கள்ல நாங்களும் பண்ணியிருக்கோம். ஆனா ஆசிரியர் தகுதி தேர்வை பொறுத்தவரையிலையும் டெக்ஸ்ட் புக்ல என்ன இருக்கோ அதைத்தான் நீங்க எழுதணும். அங்க உட்காந்துக்கிட்டு உங்களுடைய நீங்க அதிகமா படிச்சது, அதுல விவாதம் பண்ணது, அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அது பொருந்தாது அப்படிங்கிற விஷயத்த ஞாபகம் வச்சுப்போம். இதை நான் வீரமாமுனிவருக்கு மட்டும் சொல்லலை, ஞாபகம் வச்சுக்கிட்டு உள்ள வாங்க. ஓகே, வீரமாமுனிவர் எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்க. அதுல என்னென்ன எழுத்துக்கள் எப்படி மாறி இருக்குங்கிறத பார்ப்போம். இது அப்படியே நேராக கொடுத்துட மாட்டாங்க, அதனால கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்கனவே நம்ம அடையாளங்கள் சில விஷயங்கள் சொல்லியிருந்தோம். உயிரெழுத்துக்களை பொறுத்தவரையிலையும் புள்ளி வச்சிருந்தா குறில், அதே போல அந்த புள்ளி வச்ச எழுத்துக்களுக்கு பின்னாடி எப்படி மாத்துறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மேல உள்ள வரிசையில நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பெரியார் அவர்களின் எழுத்து சீர்திருத்தம். 20ஆம் நூற்றாண்டு வரை இந்த நா, ரா, நா இதெல்லாம் இன்னமும் இப்படியே எழுதுபவர்கள் இருக்கிறாங்க. அந்த பழமையான முறையில படிச்சவங்க இன்னமும் இதை இப்படிதான் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதே போல இந்த லை இதெல்லாம் இப்படிதான் இருக்கும். இந்த 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 எழுத்துக்களின் பயன்பாடு ரொம்ப காலமா இருந்திருக்கு. இப்ப எங்க அப்பா எல்லாம் சைன் பண்ணும்போது அவங்க செல்லை, அவங்க பேரு இந்த லையை தான் பயன்படுத்துவாங்க. அவங்க எழுதும்போது இந்த லையை தான் இன்னமுமே பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதே போல நெடிலுக்கு இந்த நா தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க.
காரணம் அவங்க படிச்சப்போ அதுதான் இருந்திருக்கு, அவங்க பழக்கத்துல வந்துட்டு அதை அவங்க மாத்திக்கிறதுக்கு ரெடியா இல்லை, மீன்ஸ் கையெழுத்துல மாத்திக்க ரெடியா இல்லை. நெடில் இது போன்ற விஷயங்களை அவங்க குறிப்புகள் எடுக்கும்போது, மற்றபடி ஒரு டாக்குமெண்ட் ரைட் பண்ணும் போதெல்லாம் அதுல எல்லாம் அவங்க மாத்திப்பாங்க. வழக்கமாக அந்த கையெழுத்தெல்லாம் அவங்க ஆதி காலத்திலேயே ஆரம்பிச்சதுனால அதை அவங்க கடைசி வரலையும் மாத்திக்கல. இப்போ இந்த அச்சு கோர்ப்பதற்காக சில குறைகளை சீர்திருத்தம் பண்ண வேண்டியிருந்தது, அதை செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதை தமிழக அரசு ஏற்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இதை ஞாபகம் வச்சுக்கிறீங்க, பழைய வடிவம், சீர்திருத்தப்பட்ட வடிவம். இது நான் டெக்ஸ்ட் புக் போடுறேன், நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கோங்க. தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெறுவதற்கு எது காரணமாக அமைந்தது? ஓவியக்கலையா, இசைக்கலையா, அச்சுக்கலையா, நுண்கலையா? இப்போ நம்ம மைண்டில் வந்திருக்கணும் அந்த பதில் எதுன்ட்டு. அச்சுக்கலை அப்படிங்கிற அந்த பதில் நமக்கு வந்திருக்கணும். ஏன்னா ஆசிரியர் தகுதி தேர்வை பொறுத்தவரை மதிப்பெண் அதிகமாக பெறுவதும் இந்த தமிழ், இங்கிலீஷ் இந்த 2 சப்ஜெக்ட் தான் எளிமையாக அதிக மதிப்பெண் எடுக்கக்கூடிய பகுதிகள். அதே போல நேரத்தை மிச்சப்படுத்துவதும் இந்த தமிழும் ஆங்கிலம் தான். உங்களுக்கு கணிதம் அதிக நேரம் தேவைப்படும். சைக்காலஜி, நீங்க சைக்காலஜியை முதல்ல முழுமையா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து அந்த 30வது கொஸ்டின் வரலையும் வாசிச்சிடணும். ஏன்னா முதல் கேள்விக்கான பதில் கடைசி கேள்வியில கூட இருக்கலாம், அந்த குறிப்பு இருக்கலாம், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதை வாசிச்சு முடிச்சுட்டு திருப்பி நீங்க 1ல இருந்து வாங்க. ஒரு மதிப்பெண் கிடைச்சா கூட அது நல்லதுதான். சப்போஸ் நான் சொல்றது நடக்காம கூட போகலாம், பரவாயில்ல. அதை ஒரு முறை முழுமையாக படிங்க. உங்கள்கிட்ட ஆசிரியர் தகுதி தேர்வுல நிச்சயமாக நேரம் போதுமானது. 3 மணி நேரம் பத்தாது, வாய்ப்பே இல்லை. நான்லாம் 2 மணி நேரத்தில் எழுதி முடிச்சிட்டேன். அதுக்கு மேலே அதில் நேரம் தேவைப்படல. ஏன்னா தமிழ் ஆங்கிலத்தை வந்து நீங்கள் எவ்வளவு நேரத்தை மிச்சம் பண்ண முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்கள் தமிழ் ஆங்கிலத்தில் மிச்சம் பண்ணலாம். அதே போல் கணிதம், அதே போல் அறிவியல், இதெல்லாம் நீங்கள் நேரத்தை மிச்சப்படுத்தக்கூடிய பகுதிகள். சைக்காலஜியும் சமூக அறிவியலும் தான் கூடுதல் நேரம் எடுக்கும், அதை மனசில் வச்சுக்கோங்க. அதே போல் வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து. இப்போ இந்த வளைந்த கோடு இது என்னது? அப்போ அதுக்கு ஞாபகம் நம்ம வட்டெழுத்துங்கிற எழுத்த ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகே, அடுத்து சொற்பூங்கா. இந்த சொற்பூங்காவில் இந்த இதுல வந்து ஒரு சொல்லிலிருந்து அடிச்சொல்லிலிருந்து பல சொற்கள் கிளைத்து பெருகுவது மொழி வளர்ச்சியின் அடையாளம். இந்த சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, இது முக்கியம். ஏன்னா காலம் தோறும் புதிதாக இலக்கியங்கள் தோன்றுவது போலவே புதிய சொற்களும் தோன்றுகின்றன. அப்போ ஒரு வேர்ச்சொல்லிலிருந்து பல சொற்கள் கிளைத்து பெருகுவது மொழி வளர்ச்சியினுடைய அடையாளம். இது கடந்த முறை ஆசிரியர் தகுதி தேர்வுல ஒரு வினாவாக வந்திருந்தது. அதாவது சொற்களஞ்சிய பெருக்கத்திற்கு காரணம் என்ன? ஏற்கனவே எழுதினவங்க தாள் 1 எழுதிட்டு இப்ப தாள் 2 எழுத வந்தவங்களுக்கு தெரியும். அதுல வந்து இணை சொற்கள், கலை சொற்கள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இது மிகப்பெரிய அளவுல இணைச்சொற்கள் எழுதினவங்க, நம்ம எப்பயுமே நம்ம எழுதுனதுதான் சரின்னு சொல்லி வாதிடுவோம், அதுக்கு கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருப்போம் இல்லையா. இப்படி 2 பேரும் அவங்க சோர்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலா கலை சொற்கள் அப்படிங்கிறதுக்குமான ஒரு சென்டென்ஸ் இருக்கு, 5ஆம் வகுப்புல இருந்திருக்கு. அதே போல இணை சொற்கள் அப்படிங்கிறது தெளிவாக 9ஆம் வகுப்புல குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனால இந்த குறிப்புகளை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஒரு இதுல இருந்து தான் அவங்க கேட்கிறாங்க, இதுல இருந்தும் கேட்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நினைவுல வச்சுக்கோம். ஓர் அடிச்சொல்லில் இருந்து பல சொற்கள் கிளைத்து பெருகுவது தமிழ் வளர்ச்சி, மொழி வளர்ச்சியின் அடையாளம். இதை நாம ஞாபகத்துல வச்சுக்கிறோம். அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழிகள் பத்தி நம்ம பார்க்க போறோம். அடுத்தது இதுல வந்து அவங்க வந்து கூடுதல் விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். ஏன்னா கல் வந்து தேய்கிற மாதிரியே சொல்லுக்கும் தேய்மானம் உண்டு, இதை சொல்றதுக்கு தான் முன்னாடி உள்ள ஒரு பாரா. கல் தோன்றிய காலம் உயிரோட்ட இயக்கம், இதே போல சொல் தோன்றிய காலம் இயக்கம். இதன் காரணமாக சொல்லும் தேயும், அது இயற்கை. அவ்வளவுதான். கல் தோன்றிய காலம் உயிரோட்ட இயக்கம். இப்ப கல் வந்து மலையில இருந்து இப்போ நம்ம பக்கம் வரும்போது அது ஒரு மணல் துகளா மாதிரி நம்ம டிப்பர் லாரியில அள்ளிட்டு போற மாதிரி சொல்லும் வந்து தேஞ்சு போகும் அப்படிங்கிற ஒரு குறிப்பை கொடுத்துருக்காங்க. அதே போல தமிழ் மொழியினுடைய சொற்கள் வந்து பழங்காலத்துல இருந்தால் கூட அதை நாம படிச்சு பொருளுணர முடியும். 1 நூற்றாண்டு 2 நூற்றாண்டுக்கு முற்பட்ட நூல்களை வந்து நம்ம நேரடியாகவே படிக்க முடியும். அது ஒரு 7 நூற்றாண்டு 8 நூற்றாண்டுனா கொஞ்சம் நம்ம விளக்கங்கள் தேவைப்படும். அதே சங்ககால பாடல்கள் அப்படின்னா ஒரு கைடன்ஸ் தேவைப்படும், முழுமையான கைடன்ஸ் தேவைப்படும். ஆனால்
சில மொழிகள்ல ஒரு 300 வருஷத்துக்கு முந்தைய எழுத்து வடிவத்தை வச்சு அந்த சொற்களஞ்சியத்தை வச்சு அந்த நூல்களை படிக்கும்போது கூட பொருள் உணர முடியாத நிலை பல மொழிகளுக்கு ஏற்பட்டிருக்கு. அதன் காரணமாக தான் பல மொழிகள் அழிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லியிருக்காங்க. அடுத்தது தமிழ் மொழி செந்தமிழாக, செழுந்தமிழாக, உயிரோட்ட தமிழாக இருந்து வருகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தமிழ்ல சொல் என்ற சொல் என்பதற்கு நெல் என்பது ஒரு பொருள். தொன்றி, சோறு இது எல்லாம் அதிலிருந்து தான் வந்தது. நெல்லில் பதர் உண்டு, ஆனால் சொல்லில் பதர் இருக்கக்கூடாது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பியர் கூற்று. இப்ப நம்ம பார்த்திருக்கோம், எந்த சொல்லாக இருந்தாலும் அதற்கு ஒரு பொருள் இருக்க வேண்டும். தமிழ் மொழியை பொறுத்தவரையிலையும் எந்த சொல்லாக இருந்தாலும் அதற்குன்னு ஒரு பொருள் நாம இருக்கும், நிச்சயமாக இருக்கும். இப்போ நம்ம சில பேர் வந்து குழந்தைங்களுக்கு பேர் வைக்கும்போது அம்மா பேர்ல இருந்து ஒரு எழுத்து, அப்பா பேர்ல இருந்து ஒரு எழுத்து, தாத்தா பேர்ல இருந்து ஒரு எழுத்துன்னு சொல்லி நம்ம அந்த ஆங்கிலத்துல பார்த்தோம் இல்லையா, கிராஸ்டிக் போயமா, அது போல அப்படி நம்ம காயின் பண்ணி ஒரு பேரெல்லாம் தமிழ்ல வச்சிங்கனாலும் அது தமிழ் சொல்லாக கருதப்படாது. ஏன்னா தமிழ் சொற்கள் வேர் சொற்கள் இருக்கும், அதற்கு ஒரு பொருள் இருக்கும். அந்த வேர் சொற்கள்ல இருந்து சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா கூட அந்த பொருளை கண்டுபிடிச்சிக்க முடியும். அதனால தமிழ் சொற்கள் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. இது தொல்காப்பியம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டெட்டுக்காக மட்டும் இல்ல, நீங்க நாளை பின்ன ஒரு மேடைகள்ல பேசும்போது கூட இது உங்களுக்கு பயன்படும். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, இது வந்து முக்கியமான தொல்காப்பியத்தில் உள்ள ஒரு கூற்று. இதை நாம நினைவில் கொள்வோம். அடுத்தது மொழி அப்படிங்கிறது வந்து ஓரெழுத்து மொழி, ஈரெழுத்து மொழி, அதே போல 2 எழுத்துக்களுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் உடைய மொழி அப்படின்னு 3 வகையா சொல்றாங்க. மொழி என்பதற்கு சொல் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். என்ன சார், மொழிங்கிறதுக்கு ஓரெழுத்து மொழி, ஈரெழுத்து மொழி, நமக்கு அது ஞாபகம் வந்திருக்கும் இல்லையா? ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஓரெழுத்து பழமொழி, இதெல்லாம் நம்ம படிக்கும்போது என்ன மொழின்னு, எழுத்துக்கு என் மொழிக்கு என்ன சம்பந்தம்? மொழினாலே சொல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. இதை நாம ஞாபகம் வச்சுக்கிறோம். மொழி என்றால் சொல் என்பது ஒரு பொருள். ஓரெழுத்து மொழி, ஈரெழுத்து மொழி, 2க்கு மேற்பட்ட எழுத்துக்கள் உடைய மொழி அப்படின்னு 3 வகை இருக்கு சொற்கள்ல. இதை ஞாபகத்துல வச்சுப்போம். ஓரெழுத்து மொழி, இப்போ இந்த ஓரெழுத்து குற்றெழுத்து, இந்த ஓரெழுத்து ஒரு மொழிங்கிறது நிச்சயமாக முக்கியம். ஏன்னா ஒரு வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, ஆனா இதுக்கு கொஞ்சம் கூடுதல் உழைப்பு நமக்கு தேவைப்படும். அதை நம்ம பார்த்துப்போம். நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி. அதே போல குற்றெழுத்து 1 தனித்து நின்று சொல்லாவது இல்லை. அப்போ குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே. இதை நம்ம சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது? உயிர் நெட்டெழுத்துக்கள் ஏறுமா, உயிர்மை நெட்டெழுத்துக்கள் 126 இருக்கே அதுவுமா, இந்த விஷயம் இருக்கும். அப்போ உயிர்நெடல் எழுத்து, உயிர்மை நெட்டெழுத்து அப்படின்னு சொல்லாம நெட்டெழுத்துன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த பட்டியலை பார்க்கும்போது நமக்கு அந்த ஓரெழுத்து ஒரு மொழி அந்த விஷயங்கள் நமக்கு தெரியும். தமிழ்ல முதல்ல வரக்கூடிய எழுத்து, இடையில் வரக்கூடிய எழுத்து, இறுதியில் வரக்கூடிய எழுத்து, ஒன்றை ஒன்று அடுத்து வரும் எழுத்து, அதுக்கெல்லாம் ஒரு வரம்பு இருக்கு. வரம்பு மீன்ஸ் இந்த எழுத்துக்கு பக்கத்துல இந்த எழுத்து தான் வரணும். ரன்னகரம், டன்னகரம், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். தங்கம், அப்போ இங்குக்கு பக்கத்துல கா வரும். அது போல சில வரையறைகள் இருக்கு. இப்போ இதே போல நெட்டெழுத்துக்கள்லையும் சொல் என்ற நிலையை பெறாத எழுத்துக்களும் உண்டு. அப்போ என்னென்ன இங்க பாருங்க, இதை பார்த்தீங்கன்னா தெளிவா வந்துடும். அப்போ குறில் எழுத்து நோ து இது மட்டும்தான். ஓரெழுத்து ஒரு மொழியில மொத்தம் 42. அதுல எல்லாமே நெடில் தான், 2 தவிர. அந்த குறில் எழுத்து எதுன்னா நோ து, இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். மொத்தம் 42, அதுல 2 தான் குரில், நோ து, இதை மட்டும் ஞாபகம் வச்சுப்போம். இதுக்கு மேல உள்ளது எல்லாத்தையும் நம்ம பார்த்துப்போம். இந்த எழுத்துக்களை மனப்பாடம் பண்றது இதெல்லாம் வேண்டாம். இதுக்கு பதிலா அதுல எந்தெந்த வரிசை வருது அதை நாம ஞாபகம் வச்சுப்போம், எந்தெந்த வரிசை வரல இதை நாம ஞாபகம் வச்சுப்போம். ஓகேவா? அடுத்தது இது வந்து எப்படின்னா நன்னூலார் அவர் வந்து கொடுத்தது. அதுக்கு முன்னாடி தொல்காப்பியர் வந்து குறில் வராதுன்னு சொல்லிட்டாங்க. நன்னூல்
காலத்துல தான் இந்த ஓரெழுத்து குறில் எழுத்து வந்து குறில் உயிர்மை எழுத்து ஓரெழுத்து மொழியாக கருதப்படுகிறது. ஓகே. அதே போல சில எழுத்துக்களுக்கு வந்து வேர்ச்சொல் அர்த்தம் இருக்கும். இப்ப யா அப்படின்னா அது கேள்வியாக வருவது. அப்போ கேள்வியாக வரக்கூடிய எழுத்தெல்லாம் வந்து வினவுவதற்கு முன்னாடி வந்து நிக்கிற எழுத்து யா, இப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சு, யாது, யாவன், இது எல்லாம். அடுத்தது வே அப்படின்னா மறைந்து அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. வேட்டை, மறைந்திருந்து ஆடுவது. வேடன், மறைந்திருந்து வேட்டையாடுபவர். இதே போல வேலை ஆரம்பிக்கிற எல்லா சொற்களையும் பாருங்க, அதாவது முன்னரே உள்ள தமிழ் சொற்கள், அதுக்கு இந்த மறைந்துங்கிற ஒரு பொருள் இருக்கும். வேர், வேர் மறைந்துதான் இருக்கும், அதனாலதான் அது வேர். இப்போ வேர்னா மறைந்து. இப்படி நம்ம அதுல நம்ம கொஞ்சம் கூடுதலான தகவல் தான் இதை நம்ம தெரிஞ்சுப்போம். இப்படி ஓரெழுத்து ஒரு மொழிகள் பற்றிய பட்டியல் நம்ம கொடுத்துருக்கோம். இதை நீங்க கொஞ்சம் படிங்க. இது நம்ம சொல்றதை விட நீங்களா பார்க்கும்போது கூடுதல் விஷயங்களை நீங்களா உங்களுக்குள்ள கொஞ்சம் பகுத்து உணர முடியும். இப்போ மா அப்படின்னா நமக்கு தெரியும், நிறைய பொருள் உள்ளது. மாநாடு, மாநிலம், மாஞாலம், இது எல்லாமே பெரிய பரப்ப பெரிய இயக்கத்தை குறிக்கக்கூடியது. அப்போ மாங்கிறது பெரிது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே நேரத்துல மா என்பது விலங்கையும் குறிக்கும். என்னது? அரிமா, பரிமா, நரிமா, வரிமா, கரிமா, இது எல்லாம் ஒவ்வொன்றோட ஒவ்வொரு விலங்கினத்தோட பெயர். அரிமா, 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 ஓகே, நாம வந்திருக்கோம்னு நினைக்கிறேன், கமெண்ட் பண்ணாதீங்க. சிங்கத்தை குறிக்கக்கூடிய சொல். அதே போல நரிமா நேரடியா நமக்கு தெரியுது, மற்ற ரெண்டும் தெரியல, அதனாலதான் போறேன். ஆக்சுவலா ஈங்கிறது மாட்டு ஈ, தேன் ஈ, இதெல்லாம் சொல்றோம். ஈக அப்படிங்கிற பொருள்ல வழங்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே நேரத்துல பள்ளக்காட்டாத அப்படின்னு சொல்றதுக்கும் ஈ தான். அதையும் நம்ம புக்லேயே கொடுத்துருக்காங்க, நான் சொல்லலை, புக்லேயே கொடுத்துருக்காங்க. அது உண்மைதானே? அடுத்தது போ, வா, நீ, சு, சே, சை, சோ, இது எல்லாமே இந்த காலத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய சொற்கள். இதனுடைய அர்த்தங்களை நம்ம பார்த்துக்கிறோம். அதே போல ஆண் அப்படிங்கிறது ஆவா மாறியது, மான் அப்படிங்கிறது மாவா மாறியது, கோன் அப்படிங்கிறது கோவா மாறியது, தேன் அப்படிங்கிறது தேவா மாறியது, பேய் அப்படிங்கிறது பேவா மாறுது. இதெல்லாம் கரைந்து போனது, கால வெள்ளத்துல கரைந்து போய் அது அந்த சொற்கள் இழப்புகளோடு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏ அப்படின்னா என்ன? ஏன்னா ஏவுதல், ஒருத்தரை கூப்பிடுறது. அடுத்தது ஏவலன், ஒரு விரைந்து சென்று கடமை செய்யக்கூடியவன். அப்ப ஏனா விரைந்து அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. விரைந்து அம்பு விடுதல், விரைந்து அம்பு விடுபவன் ஏகலைவன், விரைந்து கடமையை செய்பவன் ஏவலன். அம்பு விடுதல், அம்புனாலே விரைந்து போகிறது தானே. அப்போ அம்பு விடுதல், ஏவுதல், இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த இதுவரையிலும் உள்ள இந்த தகவல்களை தொகுத்தது செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படும் இளங்குமரனார். இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். நூல்வெளி செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படும் இளங்குமரனார். இவங்க தான் இந்த தகவல்களை தொகுத்திருக்காங்க. நூலாசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர். அதே போல இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் அப்படிங்கிற பல நூல்கள் எழுதியிருக்காங்க. தேவநேயம் அப்படிங்கிற ஒரு நூலை தொகுத்திருக்காங்க. திருச்சிக்கு அருகில அல்லூர் அப்படிங்கிற இடத்துல திருவள்ளூர் தவசாலை, பாவனர் நூலகம் ரெண்டும் அமைச்சிருக்காங்க. இளங்குமரனார், செந்தமிழ் அந்தனர், இதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறோம். இந்த கருத்துக்களை வந்து தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல இருந்து எடுத்திருக்காங்க. ஓகே. எழுத்துக்களின் பிறப்பு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். உயிரெழுத்துக்கள் வந்து நம்ம உயிராகிய அந்த காற்று, அதை நம்ம வந்து உயிரெழுத்துக்கு வந்து நம்ம உடம்பெல்லாம் ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை. நம்மளுடைய சுவாசத்தை, அதாவது உயிர்காற்றை நம்ம வேகமா வெளியிடுவதன் மூலயமாக ஏற்படுவது வந்து உயிரெழுத்து. இந்த உயிரெழுத்துக்களை நம்ம உச்சரிக்கும் போது நாக்கோ, பல்லோ, உதடுகளோ பெரிய கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனால் மெய்யெழுத்துக்கள், மெய்னா நமக்கு தெரியும் உடல். மெய்யெழுத்துக்களை நம்ம ஒலிக்கும் போது நம்மளுடைய உடலினுடைய பங்கு அதில் அதிகமா இருக்கும்.
பல்லோட பங்கு, உதட்டினுடைய பங்கு, மேல் அன்னம் அதனுடைய பங்கு, அதே போல வல்லினம், மெல்லினம், இடையினம். நமக்கு தெரியும் வல்லினம்ங்கிறது கா அடி வயிற்றிலிருந்து ஓசை நம்ம கொண்டு வருவோம். அதே போல மெல்லினம், மெல்லினம், இடையினம். இடையினம் வந்து நம்மளுடைய நெஞ்சு பகுதியிலிருந்து கொண்டு வருவோம். மெல்லினம் அப்படிங்கிறது நம்முடைய அந்த கழுத்து பகுதி, சுவாச பகுதி, மூக்கு, அதுல இருந்து நம்ம கொண்டு வருவோம். ஞான ஞமன அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அது எல்லாமே நாசல் சவுண்டா இருக்கும். நாசல்னா நாஸ்ட்ரில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதான் நாசில் சவுண்ட். அதாவது அந்த தொண்டை அந்த பகுதியை பயன்படுத்தி சொல்றது. உடம்பு வந்து ரொம்ப சிரமப்படாது. அந்த தொண்டை பகுதியை பயன்படுத்தி, அந்த மூக்கு பகுதியை பயன்படுத்தி நீங்க மூக்கை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு அந்த சொற்களை சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். சமீபத்தில் கூட ஒரு ஷோ பார்த்தோம். நம்ம திருநெல்வேலி அந்த பக்கத்தில் உள்ளவங்க யாரும் இருந்தால் கோச்சிக்காதீங்க. மலையாளம் எழுத்துக்கள் வந்து அவங்க எப்போதும் மெய்யெழுத்துக்களில் வந்து மெல்லினத்தை தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ ஒன்று பார்த்தோம். அது உண்மைதான் போல அப்படின்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்க வந்து வல்லினத்தையும் மெல்லினமாக பயன்படுத்துகிற மாதிரி தான் அவங்க உச்சரிப்பாங்க. நம்ம இந்த எழுத்துக்களை சரியாக நம்முடைய உடல் அந்த ஓசை இதை பயன்படுத்தி சரியா உச்சரிக்கணும். இப்போ ஊங்கிற எழுத்தை ஒலிக்கும் போது இதழ்கள் குவிகின்றன, அவ்வளவுதான். ஆனா நம்ம ஊ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுடைய மூச்சு காத்து வெளில வரும், உங்களுடைய உயிர் காற்று வெளில வரும். இதுதான் உயிரெழுத்து. ஆனா காங்கிற எழுத்தை சொல்லும் போது கா, அப்போ நாக்கினுடைய முதற்பகுதி மேல் அன்னத்துல ஒட்டும். இந்த காங்கிறதுக்கு சொல்லி முடிக்கும் போது அழுத்தமா சொன்னீங்கன்னா வயிற்றுல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அந்த வயிற்றுல வைப்ரேட் ஆகிற இடமெல்லாம் வல்லினம், நெஞ்சு பகுதியில வைப்ரேட் ஆகிற இடமெல்லாம் இடையினம், மூக்கு பகுதியில வைப்ரேட் ஆகிற இடமெல்லாம் மெல்லினம். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ சொல்லி பார்த்துக்குங்க. மார்பு, தலை, கழுத்து இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, மூக்கு, இதுல வந்து சொல்ற விஷயங்கள் தான். ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு, கழுத்துன்னா அந்த உயிர்காற்று. வல்லின மெய் எழுத்துக்கள் மார்பை இடமாக கொண்டு, மெல்லின எழுத்துக்கள் மூக்கை, இடையின எழுத்துக்கள் கழுத்தை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, இந்த விஷயங்கள்லாம் நீங்க படிக்கும்போது தெரியும். நான் இம்மிடியட்டா இதை ஷேர் பண்றேன். அதே போல இந்த இக்கு இங்கு இதெல்லாம் சொல்லும் போது நீங்களே அதை பொருத்தி பார்த்துக்குங்க. இது வந்து இதுல இருந்து அவ்வளவு டீப்பான ஒரு கேள்வி வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். முடிஞ்சதுன்னா டெட்டு முடிச்சுட்டு கூட நீங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சார்பு எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. சார்பு எழுத்துக்கள்ல ஆயுத எழுத்து வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சியால் பிரிக்கிறது. இதை வேற வழி இல்லை, ஞாபகம் தான் வச்சுக்கணும். ஏன்னா இதை நீங்க ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி பார்க்க முடியாது. இந்த அகேனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுத எழுத்தை நீங்க தனியா உச்சரிப்பதுங்கிறது அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன், அது ஓசை எங்க இருந்து வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்கலாம் வாய்ப்பு இல்லை. அதனால இதை மனதில் ரொம்ப நினைவு வச்சுக்கோங்க. ஆயுத எழுத்துங்கிறது வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சியால் பிறக்கிறது, அவ்வளவுதான். இதான் புக்கில் கொடுத்துருக்காங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பிற சார்பெழுத்துக்கள் எல்லாம் தங்களுடைய முதல் எழுத்து தோன்றும் இடங்களிலேயே அவை பிறப்பதற்குரிய முயற்சிகளை கொண்டு தாமும் பிறக்கின்றன. அப்ப சார்பெழுத்துக்கள், பிற எழுத்துக்கள்னா என்ன? உயிர்மை எழுத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா, மற்ற எழுத்துக்கள், மெய்யெழுத்து, உயிரெழுத்து பார்த்துட்டோம். இதெல்லாம் முதல் எழுத்து. சார்பெழுத்துன்னா அதை சார்ந்திருக்கக்கூடிய எழுத்து. அதுல இதெல்லாம் வந்து அந்த மெய்யெழுத்து, உயிரெழுத்து தோன்றும் இடங்கள்ல தான் தோன்றுது அப்படிங்கிற குறிப்பை கொடுத்துருக்காங்க. இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள். ட்ரை பண்ணி பாருங்க. குவிப்பது, ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எது? இப்பதான் நம்ம சொல்லியிருந்தோம், இந்த குறிப்புல கொடுத்துருக்கோம், வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சியால் பிறக்கிறது. அப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? வாயினே ஒரு இடம் இல்லை, அதுக்கு பதிலாக தலைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சினா அது தலை தான், அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கோ. வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு. ஏன்னா நம்ம சொன்னது வயிறுல வைப்ரேஷன் தெரியும்னு சொன்னோம், ஆனா அது மார்பு. அடுத்தது கழுத்து, அடுத்தது மூக்கு, அதுக்கு அடுத்தது தலை. இந்த தலைங்கிறது உயிரெழுத்துக்களுக்கு. இந்த மூக்குல பிறக்கக்கூடிய ஓசைகளை வந்து நம்ம நாசில்டு, இங்க ஆங்கிலம் படித்தவர்களுக்கு தெரியும், நாசில்டு சவுண்ட் அப்படிங்கலாம் நம்ம படிச்சிருப்போம், அவ்வளவுதான். ஓகே, இதை பொறுத்துறது இதெல்லாம் நீங்க வந்து உச்சரிச்சு பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. மனப்பாடம் பண்ண முயற்சிங்கன்னா ரொம்ப சிரமமா இருக்கும். இந்த இருக்கு பாருங்க, மரபு தொடர்கள். இதுல
மரபு சொல் மரபு, மரபு தொடர், சொல் மரபு ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். சொல் மரபு அப்படின்னா ஒளி மரபு, தொகை மரபு. ஒளி மரபுனா என்ன? ஒரு பறவையினுடைய ஒளியை மரபாக நம்ம எந்த வார்த்தையில சொல்றோமோ அதுதான் ஒளி மரபு. இப்போ ஆந்தை அலறும்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம கேள்விப்பட்டது என்ன? ஆந்தை அலறும், குயில் கூவும், மயில் அகவும், காகம் கரையும், கோழி கூவும்னு தான் நம்ம படிச்சிருப்போம். கோழி கூவுதுன்னு தான் சினிமா எடுத்தாங்க, அது தப்பா எடுத்துட்டாங்க. கோழி கொக்கரிக்கும் தான், சேவல் தான் கூவும், கிளி பேசும், கிளி பேசும், புறா குணுகும். இப்போ நம்ம இதுல கவனத்துல வச்சுக்க வேண்டியது, குயில் கூவும் நமக்கு இயல்பா தெரியும், மயில் அகவும் நமக்கு இயல்பா தெரியும், காகம் கரையும் தெரியும், கோழி கொக்கரிக்கும் இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். சேவல் கூவும் நமக்கு தெரியும், கிளி பேசும் ஓகே நம்ம இதுக்கப்புறம் அது நமக்கு ஞாபகம் வந்துடும். புறா குணுகும் இதை நாம ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்போ கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும், ஆந்தை அலரும், கூகை குழரும். ஆந்தைனாலும் கூகைனாலும் வேறையா ஒண்ணா? ஆந்தை கூகை ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஆந்தையில ஒரு வகைதான் கூகை. ஆந்தையில ஒரு வகை கூகை. அந்த வெண்ணிறமாக அந்த வயிற்று பகுதி இருக்கும். நீங்க கூகுள்ல தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து கூகை இருக்கு, இந்தியா முழுக்க ஆந்தை இருக்கு, தமிழ்நாட்டில் கூகை இருக்கு. இதை சரியா புரிஞ்சுக்கோங்க. ஆந்தை பல வகைப்படும், கூகைங்கிறது ஆந்தையில ஒரு வகை. இதை சரியா புரிஞ்சுக்கோங்க. இல்ல கூகை ஆந்தை தான், ஆந்தை வேறு வகை பறவைன்னு கொடுத்துருந்தீங்க. இல்ல ஆந்தையில ஒரு வகைதான் கூகை. அடுத்தது தொகை மரபு, மக்கள் கூட்டம் நம்ம சொல்லுவோம். நிறை, ஆட்டு மந்தை இதெல்லாம் நமக்கு இயல்பா தெரியும். அடுத்தது வினை மரபு, ஒரு செயலை செய்யும் போது அதுக்கு சோறு உண். இந்த உண்ணுதல்ங்கிறது சோறுக்கு மட்டும்தான் வரும். அதை தவிர பாக்கிய தின்பண்டங்கள் அப்படி இருக்கு இல்லையா, அது எல்லாமே தின்னுதான். முறுக்கு தின், மிட்டாய் தின், தின்பண்டங்கள் எல்லாமே தின்னா. இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். அதனாலதான் அது தின்பண்டங்கள். உணவு உண்ணுதல், இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். தண்ணீர் குடி. இப்ப நம்ம சின்ன பிள்ளைங்கள்ட்ட வந்து பச்சை பிள்ளைங்கள்ட்ட ஒரு பாட்டில் பாலை கொடுத்து பால் குடின்னு சொல்லுவோம். அது பால் பருகு. ஆக்சுவலா நம்ம இப்ப அதை கற்றுக் கொடுக்க வேண்டாம், வளர்ந்ததுக்கு அப்புறம் சொல்லி கொடுத்துருப்போம். பால் பருகு, இதை ஞாபகம் வச்சு. பூப்பறின்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். எங்க போயிருக்காங்க? பூப்பறிக்க போயிருக்காங்க. பூப்பறிக்க நீயும் போகாதே பாடல்லாம் இருக்கு. ஆனா அது தவறு. பூ கொய்தல். அப்ப பறிக்கிறதுனா என்ன? இலையதான் பறிக்க முடியும், பூவை கொய்யதான் முடியும். இதுதான் வினை மரபு. பூ கொய் ஞாபகம் வச்சுக்கிறோம், இலை பறி ஞாபகம் வச்சுக்கிறோம். சுவர் கட்டு கிடையாது, சுவர் எழுப்பு. கூடை முடை இது நமக்கு தெரியும். பானை வனை இதுவும் நமக்கு பெரும்பாலானவர்களுக்கு தெரியும். ஓகே, சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. கோழி என்ன பண்ணும்? கொக்கரிக்கும். பால் பருகு, சோறு உண், பூ கொய், நிறை. வந்தா நிறை, அதே மாடு வந்தா மாட்டு மந்தை. அப்படியே வச்சுப்போம், ஞாபகம் வச்சுப்போம். இதுல இந்த மரபு பிழையை நீக்கி ஒரு சென்டென்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா, எதுல வந்து தவறா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம வருங்காலத்தில் நம்ம அந்த மாதிரி தேர்வுகளில் பண்ணிடுவோம். மேக்சிமம் நாளைக்கு ஒரு மார்க் எக்ஸாம். நம்ம டெஸ்ட்னு கொடுக்கறது எல்லாமே அந்த பாடங்களுக்கு உரியது. நம்ம இதுவரையிலையும் ஒரு மார்க் எக்ஸாம் தான் நடத்திருக்கோம். மார்க் போல் நடத்தணும், அது எலெக்ஷன் அப்போ. மார்க் எக்ஸாம் அப்படின்னா அந்த மார்க் டெஸ்ட்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. நாம மார்க் எக்ஸாம்னு சொல்றோம். காரணம் என்னன்னா, டெஸ்ட்ங்கிறது ஒரு பாடத்துக்கு நம்ம வைக்கிறோம். ஆஸ் பர் சிலபஸ், ஆஸ் பர் உங்க சப்ஜெக்டுக்கு உள்ளது மார்க் எக்ஸாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோம். அநேகமாக ஞாயிற்றுக்கிழமை நம்ம வச்சுக்கிறோம். ஓகே, கலைச்சொற்கள் பார்த்துக்கிறோம். ஒலிபிறப்பியல், ஆர்டிகுலேட்டரி ஃபோனட்டிக்ஸ், மெய்யொலி கான்சோனன்ட், மூக்கொலி நேசல். இந்த நேசல் சவுண்ட் நம்ம நாஸ்ட்ரில்ல வர்றது நேசல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். எபிகிராஃப் கல்வெட்டு, உயிர் ஒலி, வவ்வல், அகராதியியல் லெக்சிகோகிராஃபி,
ஒலியன், ஃபொனீம், சித்திர எழுத்து, பிக்டோகிராஃப். அடுத்தது ஈடில்லா இயற்கைன்னு ஒரு கவிதை பிழை ஒன்று கொடுத்துருக்காங்க. ரொம்ப எளிமையாக தான், வாணிதாசன் அவர்கள் எழுதினது. தமிழகத்தின் வேர்ஸ்வொர்த் அப்படின்னு புகழப்படுபவர் வாணிதாசன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பெயர்கள், அவங்களுடைய இயற்பெயர் ஒன்று இருக்கும், புனைப்பெயர் ஒன்று இருக்கும், சிறப்பு பெயர் ஒன்று இருக்கும். இதை நம்ம பட்டியல் எழுதிக்கணும். இது பெரிய பட்டியல்லாம் இல்லை, அநேகமாக ஒரு 10 to 20 தான் இருக்கும். அதை நம்ம நாங்கள் ஒரு முறை உங்களுக்கு அந்த லிஸ்ட் நாங்கள் தந்துடுறோம். பட் இந்த நூல்வழி பார்க்கும்போது அதை ஏதாவது ஒன்னோட தொடர்பு படுத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. வாணிதாசன், வேர்ஸ்வொர்த், இந்த வா வே இதை கொஞ்சம் நினைவில் வச்சுக்கோங்க. சார் இதே வாழ ஆரம்பிக்கிற வேற ஒரு கவிஞர் பேர் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்போ 7 கிரகங்களும் நமக்கு எதிராக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான். ஓகே, வாணிதாசன், வேர்ஸ்வொர்த், இதை நம்ம அந்த குறிப்புகள் படி ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது அரங்கசாமி என்கிற எத்திராசுடு, இவருடைய இயற்பெயர் அரங்கசாமி எத்திராசுடு. இதை அவங்க தான் அவங்களுடைய இயற்பெயர். இந்த எனக்கு தெரிஞ்சு இயற்பெயர்லயே 2 பெயர் கொடுத்துருக்கிறது இவருக்கு தான் நினைக்கிறேன், அரங்கசாமி என்கிற எத்திராசுடு. சரி, ஓகே. அடுத்தது கவிஞர் ஏறு, பாவலர் மணி. நம்ம பாவலர் ஏறு அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், 6ஆம் வகுப்புலேயே நம்ம அதை பார்த்துட்டோம். இப்போ பாவலர் மணி, வாணிதாசன். அப்போ இந்த பாவலர் மணி இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு? வாணி மணி இப்படி ஏதாவது ஒரு வேர்ட்ஸை எழுத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி தான் நம்ம இந்த பட்டியல்களை ஞாபகம் வச்சுக்க முடியும். கவிஞர் ஏறு, வாணிதாசன், அது வேற ஆப்ஷன் இல்லை. கவிஞர் ஏறு, பாவலர் மணி, வாணிதாசன்கிறத மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதே போல் பிரெஞ்சு அரசு செவாலிய விருது கொடுத்துருக்கு. தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் அப்படின்னு நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க. இவங்களுடைய தொடுவானம்ங்கிற புத்தகத்துல இருந்து ஓடைங்கிற ஒரு பாடல் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. எளிமையான பாடல் தான். பாடல் படிக்கும் போதே உங்களுக்கு பொருள் புரியும், பார்த்துக்கோங்க. ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஓடையாட உள்ளம் தூண்டுதே, பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி, ஏடு போதா இதன் கவிக்கார் ஈடு செய்ய போறாரோடி. மீண்டும் ஓடையாட, அதை நம்ம தெரியும், அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அப்படி படிக்கணும்ட்டு. அதே போல நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி, நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி, கொஞ்சி குளவி கரையை வாட்டி, குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி. திருப்பி மீண்டும் ஓடையாட அந்த உள்ளம் தூண்டுதே, அப்படிதான் நம்ம படிக்கணும், சொல்லிக் கொடுக்கணும், நாம வச்சுக்கிறோம். நெஞ்சில் ஈரம் இல்லார் நாண நீர் உழைப்பை கொடையை காட்டி, செஞ்சொல் மாதர் வல்லை பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும். இது வரலையும் நமக்கு அர்த்தம் புரிஞ்சுது. இந்த கடைசியில தான் கொஞ்சம் சில சொற்களுக்கு நம்ம அர்த்தம் தேட வேண்டியதா இருக்கு. அப்போ இந்த முழவு அப்படின்னா என்ன? இசைக்கருவி. செஞ்சொல், திருந்திய சொல். வல்லைப்பாட்டு, நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல். இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். வல்லைப்பாட்டு, நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல். முழவு அப்படின்னா இசைக்கருவி. செஞ்சொல், திருத்திய சொல், இது நமக்கு நார்மலா கொண்டு வந்துட முடியும். இப்போ இந்த பாடல்ல வர்ற ஈரம் அப்படிங்கிற சொல் இந்த இடத்துல இரக்கம் என்ற பொருளில் பயன்படுத்தப்படும். ஓகே, அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் நம்ம படிக்கும் போதே நம்ம புரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் ஒரு முறை நீங்க பார்த்துக்கோங்க. வல்லைப்பாட்டு அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஒரு ஆறு ஓடும்போது, சலசலன்னு ஓடும்போது, அது அதனுடைய சத்தம், அதனுடைய அழகு, அது தரக்கூடிய வளம், அது அந்த கரையோடு தரக்கூடிய குளிர்ச்சி, புல்லுக்கு தரக்கூடிய இன்பம், அதே போல அதனுடைய சத்தம் ஏற்படுத்துகிற அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு உருவகம், இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. கடைசி வரியை மட்டும் நம்ம 2 வரியை மட்டும் நல்லா பார்த்துப்போம். மற்றதெல்லாம் நம்ம படிக்கும் போதே தெரிஞ்சுது. நெஞ்சத்தில் இரக்கம் இல்லாதவர் வெட்கப்படும்பாறு இடையராது ஓடி தன்னுடைய உழைப்பை கொடையாக தருகிறது. இதை நம்ம அந்த கடைசி பாராகிராஃப் நம்ம கொஞ்சம் ரெஃபர் பண்ண வேண்டியதுன்னு சொன்னோம் இல்லையா, அது. அதே போல சிறந்த சொற்களை பேசும் பெண்கள் பாடும் வல்லைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழக்குவது போல் ஒலி எழுப்புகிறது. அந்த நதி ஓடும்போது அப்படி ஒரு சத்தம் எழுப்புதான். அந்த சத்தம் எப்படி இருக்குதான் அப்படின்னா, சிறந்த சொற்களை பேசும் பெண்கள் பாடக்கூடிய வல்லைப்பாட்டின் சிறப்புக்கு ஏற்ப முழவை முழக்குவது போல் இருக்கு அப்படிங்கிற ஒரு குறிப்பை கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இயல் 2 கோணக்காத்து பாட்டு. முதல்ல நூல்வழி.
இந்த கோணக்காத்து பாட்டு அப்படிங்கிறது திரு புலவர் ராசு அவர்கள் தொகுத்த பஞ்சக்கும்மிகள், அதுல இது இடம்பெற்றிருக்கு. இதை எழுதினவர் யாருன்னா வெங்கம்பூர் சாமிநாதன் அவர்கள். அவங்க எழுதினது தான் இந்த கோணக்காத்து பாட்டு. இது வந்து காத்து நொண்டி சிந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இந்த பஞ்சக்கும்மி அப்படின்னா பஞ்ச காலங்கள்ல மக்கள் பட்ட துயரங்களா அப்போது வாழ்ந்த புலவர்கள் கும்மி பாடல்களா பாடினாங்க. இந்த பேச்சு மொழியில அமைஞ்ச இவை வந்து பஞ்சக்கும்மி அப்படின்னு சொல்றோம். பஞ்ச காலத்துல பாடப்பட்ட பாடல் துயரங்களை பேச்சு மொழியில சொன்னது பஞ்சக்கும்மி. இது வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதாவது பேச்சு மொழியில அமைஞ்சது எது தாலாட்டு பாட்டு, கடலுக்கு போகும்போது பாடக்கூடிய பாடல்கள், இப்படி நிறைய பாடல்கள் நம்ம பார்த்துருக்கோம். அதுல ஒண்ணுதான் இப்போ ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அதுல சொல்லும் பொருளும் முதல்ல பார்த்துக்கிறோம். முகில் அப்படின்னா மேகம், கெடி கலங்கி மிகவும் வருந்தி, சம்பிரமுடன் முறையாக, சம்பிரதாயமுடன் அப்படின்னு நாம வச்சுக்கிறோம். சேகரம் கூட்டம், சேகரிக்கிறது, சேகரம்னா சேகரித்தல், கூட்டம். காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தில் உள்ள 24 நாடுகளில் ஒன்று. விண்ணம் விண்ணப்படுதல், சேதம்னு சொல்லுவோம் இல்லையா, அது. வாகு சரியாக இருக்கிறது. ஓகே, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோணக்காத்து அடிச்சதுல பெரிய வீடெல்லாம் வந்து கூரை சரிஞ்சுது. அதே போல வாங்கல் நகர்ல தென்னம்புள்ளை அத்தனையும் விண்ணமா போச்சுது, அதாவது பழுதாயிட்டு. காங்கேய நாட்டுல பருத்தி எல்லாம் வீணா போயிடுச்சு. அதே போல ஆரங்கள் வைத்த சுவர்கள், மெத்த வீடுகள் எல்லாம் வந்து அடியோட விழுந்துருச்சு. கெடி கலங்கி, கெடி கலங்கின்னா பார்த்தோம் மிகவும் வருந்தி. கெடி கலங்கி தாரங்கள் பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வேகமோட அவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க. தொண்டைமான் சீமையில சேர்த்து கூட்டமா வச்ச மரங்கள் அத்தனையும் ஒடிஞ்சு பின்னமாச்சுது. பின்னம்னா நமக்கு தெரியும், அதுல ஏதோ ஒரு சேதம் இருக்குன்னு அர்த்தம். கணக்குல நம்ம பின்னம்னு சொல்றது என்ன, அது முழுமை பெறல, அதுல ஏதோ ஒரு சேதம் இருக்கு, பின்னமாயிட்டு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சம்பிரதாயமுடன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம். கப்பல்லாம் கோணக்காத்து அடிக்கிறதுல தானா கவிழ்ந்துருச்சு அப்படிங்கிற குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஆற்காடு மைசூர் வரைக்கும் சாலையில போன மக்கள் எல்லாம் மயங்கி தவித்தார்கள் அப்படிங்கிற குறிப்பு. அதே போல காலப்பன் நாயக்கன் பட்டியல ஆடு மாடு இதெல்லாம் வந்து செத்து இறந்து போயிடுச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொல்லிமலை அதுலேயும் காத்தடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி நாங்கள் எப்படி பிழைப்போம், எங்களுடைய துயரை நீங்க வந்து காத்திருங்க அப்படின்னு சொல்லி குமரேசர்கிட்ட கேட்குற மாதிரி, முருகன்கிட்ட கேட்குற மாதிரி வச்சிருக்காங்க இந்த பாடல். ஓகே, அடுத்தது நிலம் பொது. இது என்னன்னா, இந்த சுவாமிஷ் பழங்குடியினர் அவர்களுடைய தலைவராக இருந்தவர் வந்து சியாட்டல். அவர் அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அவங்க இருந்த பகுதி வந்து பூஜேஸ் சவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சுகுவாமிஷ் பழங்குடியினர், சியாட்டல் தலைவர் பெயர். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோம். சுகுவாமிஷ் பழங்குடியினர், சியாட்டல், இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். அதுக்கு மேல உள்ளது அதுக்குள்ள உள்ளதுல நாம எதை படிக்கணும் அப்படின்னா, இந்த பூமி வந்து அவர்களுடைய தாய். இதை நாம ஒரு குறிப்பு ஞாபகம் வச்சுக்கிறோம். பூமி அவர்களுடைய தாய், இந்த மக்களுடைய தாய் அப்படி நாங்க நினைக்கிறோம். மற்ற எல்லாமே புனிதமானவை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் இந்த மண்ணுக்கு உரியவர்கள், இந்த மண்ணும் எங்களுக்கு உரியது, இந்த பூமி எங்களுடைய தாய். இங்குள்ள மலர்கள் எல்லாம் எங்களுடைய சகோதரிகள், செடிகள் எல்லாம் பூக்கள் எல்லாம் எங்களுடைய சகோதரிகள். விலங்குகள், அதாவது மான்கள், குதிரைகள், கழுகுகள், பறவைகள், இது எல்லாமே எங்களுடைய சகோதரர்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ மண் தாய், மலர்கள் சகோதரிகள், விலங்குகளும் பறவைகளும் சகோதரர்கள். இதை நாம நினைவில் வச்சுக்கிறோம். அதே போல ஏரிகளினுடைய முணுமுணுப்பு, தண்ணீருடைய முணுமுணுப்பு பாட்டன்மார்களின் குரல்கள். இந்த ஆறுகள் எங்களுடைய உடன் பிறந்தவர்கள். இதை நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். பூமி எங்களுடைய தாய், மலர்கள் சகோதரிகள், விலங்குகளும் பறவைகளும் சகோதரர்கள். இந்த சகோதரர்கள்ங்கிறது இன்னொரு இடத்துல வரும், அதையும் நம்ம பார்த்துப்போம். இங்க சகோதரி மலர்கள் எல்லாம் சகோதரிகள், பறவைகளும் விலங்குகளும் சகோதரர்கள். ஓகே, அதுக்கு அடுத்தது ஆறுகள் எம் உடன் பிறந்தவர்கள். சகோதர சகோதரிகள் அங்க முன்னாடி கொடுத்திருந்தாங்க,
இங்க ஆறுகள் எங்களுடைய உடன் பிறந்தவர்கள். இங்க இதை கொடுத்துருக்காங்க, இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏரிகளில் வந்து ஏரிகள்ல இருக்கக்கூடிய நீரினுடைய முணுமுணுப்பு வந்து பாட்டன்மார்களின் குரல்கள். நம்ம இந்த தாய், சகோதரன், சகோதரி, உடன் பிறந்தவர்கள் அநேகமா இதுல இருந்து வாய்ப்புகள் உண்டு. ஏன் தள்ளி வைக்கணும், இதையும் சேர்த்துருவோம். நீரின் முணுமுணுப்பு எங்களுடைய பாட்டன்மார்களின் குரல்கள். இப்ப திருப்பி மீண்டும் கொடுத்துருக்காங்க, பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும். அப்போ இதுவரையிலும் நம்ம வந்து எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இந்த வானத்தை தந்தையாக கருதக்கூடியவர்கள் அவர்கள் அப்படிங்கிறத நம்ம நினைவுல வச்சுக்கிறோம். அவங்க அந்த மண்ணினுடைய ஆதிக்குடிகள். அவங்க பூமியை தாயா நினைக்கிறாங்க, வானத்தை தந்தையா நினைக்கிறாங்க, மலர்களை சகோதரியா நினைக்கிறாங்க, பறவைகள் விலங்குகளை சகோதரர்களா நினைக்கிறாங்க, நீரின் முணுமுணுப்புகள் வந்து பாட்டனுடைய குரலா கருதுறாங்க, ஆறுகள் உடன் பிறந்தவர்களா கருதுறாங்க. இதெல்லாம் நம்ம ஒரு முறை இப்ப பார்த்ததுலேயே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். மீண்டும் சொல்றாங்க, எங்களுடைய நிலம்தான் எங்களுடைய தாய் அப்படின்னு சொல்றாங்க. இதே போல நீங்களும் உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்களுடைய நிலத்தை நாங்க நேசிக்கிறது போலவே நீங்களும் உங்களுடைய நிலத்தை நேசியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல அதுக்கு மேல நம்ம கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய பகுதி எதுவும் இல்லை. இக்கட்டுரை பக்தவச்சல பாரதி எழுதிய தமிழக பழங்குடிகள் என்ற நூல்ல இருந்து எடுத்திருக்காங்க. மற்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். வெட்டுக்கிளியும் சருகுமானும். இந்த காடர்கள் அநேகமாக வேல்பாரி நாவல் படித்தவங்களுக்கு தெரியும். மண்போர்த்தி உறங்குபவர்கள் காடர்கள் அப்படிங்கிற ஒரு வசனத்தை அவங்க எழுத்தாளர் அவர்கள் பயன்படுத்தியிருப்பாங்க. காடர்கள் வந்து நம்ம தமிழ்நாடு கேரள எல்லை பகுதிகளில் வாழ்ந்து வரக்கூடிய பழங்குடியினர். இவங்க வந்து பரம்பிக்குளம், ஆனமலை போன்ற பகுதிகளில் இருக்காங்க. எனவே காடு, செடி கொடி, விலங்கு தொடர்பான கதைகளை அவங்களுக்கு சொல்லி வராங்க. அப்படி ஒரு கதை தான் இது. ஒரு அழகான ஒரு சருகுமான் உள்ளிட்ட ஒரு கதை தான் இது. இந்த கதையை நீங்களே படிங்க. கூரன் என்கிற பெண் சருகுமான், ஒரு வெட்டிக்கிளி. சருகுமான் வந்து ரொம்ப சின்ன பிராணி, ஒரு வீட்டு பூனை அளவுக்கு தான் இருக்கும். அது இல்லாமல் அது ஒரு கூச்சப்படக்கூடிய ஒரு விலங்கு. ஆனால் அதை பார்த்து வெட்டுக்கிளி பயப்படல. அது பக்கத்தில் வருது, வெட்டுக்கிளி அதுகிட்ட பேசுது. என்ன கூரா, ரொம்ப நாளாச்சே பார்த்து, எங்கே போயிருந்த அப்படின்னு கேட்குது. அதே போல் பித்தக்கண்ணு என்னை துரத்திட்டு வருது, நான் அந்த காட்டோட இன்னொரு மூலையில் இருந்தேன், நான் எங்கேயாவது ஓடி ஒழியணும், எனக்கு சோர்வாக இருக்குன்னு சொல்லுது. இப்போ இந்த பித்தக்கண்ணு அப்படின்னா யாரு? பித்தக்கண்ணுங்கிறது பெரிய மஞ்சள் கண்களை உடைய சிறுத்தை, மிக சிறந்த வேட்டை விலங்கு இது. அப்போ அந்த பித்தக்கண்ணு வர்றது போல ஒரு சத்தம் கேட்குது. உடனே கூரன், அந்த சருகுமான் ஒளிஞ்சுக்குது. வெட்டுக்கிளி கிட்ட சொல்லுது, வெட்டுக்கிளியே நீ வந்து வளவளன்னு பேசுறவன், பித்தக்கண்ணு உங்ககிட்ட வந்து என்னை பத்தி கேட்டா எதுவும் சொல்லிடாத, என்ன பார்த்தா அது ஒரே பிடிச்சி ஒரே வாயில போட்டு முழுகிரும் அப்படின்னு சொல்லுது. வெட்டுக்கிளியும் தலையாட்டிக்குது. நம்ம சிஆர்சியில எது சொன்னாலும் சரி சார் செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அது வெட்டுக்கிளியும் தலையை ஆட்டிடுச்சு. அதுக்கப்புறம் வெட்டுக்கிளியை வந்து பித்தக்கண்ணு பார்க்குது. கூரனை தேடிட்டு பித்தக்கண்ணு வருது, பார்க்குது. இதே மாதிரி கூரன் இங்கே வந்தாளா, எங்கே போனா அப்படின்னு கேட்குது. ஏன்னா பித்தக்கண்ணு வந்து பக்கத்தில் வந்து அது கேட்கும்போது, அது கேட்ட பக்கத்தில் வந்து பார்த்தோன்னே உற்சாகம் ஆயிடுது. இப்போ ஒரு மிகப்பெரிய தலைவர் வராரு, பக்கத்தில் வந்து தொட்டுறாருன்னா சில பேரோட அந்த மனநிலை மாறிடும் இல்லையா, ரொம்ப அந்த உற்சாகமான உடல் மொழி வந்துடும். அப்படி வெட்டுக்கிளிக்கும் உற்சாகம் ஆயிடுச்சு. அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வாக்குறுதி நான் அதுக்கு ஞாபகம் வந்துடுது. டக்குன்னு வாயை திறந்தது, அந்த வாக்குறுதி ஞாபகம் வந்தோன்னா வாயை மூடிக்கிட்டு. ஆனால் பித்தக்கண்ணுவை பார்த்தோன்னே அப்படியே தள்ளி தள்ளி அந்த கூரன் ஒளிஞ்சிருந்த இடத்துக்கு பக்கத்தில் போகுது. உடனே பித்தக்கண்ணு என்ன பண்ணுது, புரிஞ்சுக்குது. உடனே அந்த இடத்துக்கு போகுது. அதுக்கு முத நாள் அங்கே ஒரு புனுகு பூனை ஒன்று தங்கி இருந்திருக்கு. புனுகு பூனைன்னா இயல்பாக ஒரு நாரக்கூடியது. அது என்னதான் மோப்பம் பிடிச்சாலும் அந்த புனுகு பூனையினுடைய வாடையை தாண்டி இந்த கூரனுடைய உடல் வாடை வந்து அதுக்கு மோப்பம் பிடிக்க முடியல. பதிலாக புனுகு பூனையோட துர்நாற்றம் தான் அது பிடிக்குது. அப்புறம் சுற்றி சுற்றி வருது. கொஞ்ச நேரத்தில் அது கிளம்பி போயிடுது. அதுக்கப்புறம் அந்த கூரன் வெளியில் வருது. கிட்டத்தட்ட நீ வந்து காட்டி கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப இது மாதிரி ஏன் இப்படி போன, நான் ரொம்ப தப்பி பழச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது போயிடுது. இப்படி சொன்னதுனால அதிலிருந்து
கூரன் வந்து இப்படி செஞ்சினா நீ வந்து இது போல நீ திருப்பி செஞ்சேன்னா உன்னை நான் எங்க பார்த்தாலும் மிதிச்சிருவேன் அப்படின்னு சொன்னோன்னே சொல்லிட்டு அந்த காலை தூக்கி எகிரி குதிக்குது. யாரு? கூரன். அந்த கூரன் வந்து எகிரி குதிக்குது. இதை பார்த்தோன்னே அந்த வெட்டுக்கிளி என்ன பண்ணுது, அங்கேயும் இங்கேயும் ஆடு. அது வரலையும் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய வெட்டுக்கிளி அதுக்கப்புறம் இந்த கூரனுடைய கோபமான பார்வையை பார்த்துட்டு ஆடுது. சருகுமான், கூரன்னா சருகுமான், அதை பார்த்துட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுது. அதிலிருந்து வெட்டுக்கிளி எப்போ வந்து கூரனுடைய கூர்மையான பாதங்கள் வந்து தான் தலையில பற்றுமோ அப்படின்ட்டு வெட்டுக்கிளி வாங்கி வருது. அதனாலதான் அது வந்து இன்னமும் ஒரு இடத்துல நிலையாம இருக்க முடியாம அங்கேயும் இங்கேயும் குதிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு நல்ல கதை தான் இது. இந்த கதையை எழுதுனது யாருன்னா, தொகுத்தது யாருன்னா மணிஷ் சாண்டி, மாதுரி ரமேஷ். இவங்க தான் இந்த காடர்களின் கதைகளை தொகுத்திருக்காங்க. அதை தமிழ்ல மொழியாக்கம் செய்தது வா கீதா அவர்கள். அவங்க யானையோடு பேசுதல் அப்படிங்கிற ஒரு நூல்ல இதை மொழியாக்கம் செய்திருக்காங்க. இயல் 2 வினைமுற்று. இந்த வினைமுற்றை மட்டும் பார்த்துப்போம். வினைச்சொல் உங்களுக்கு தெரியும், ஒரு செயலை அடிப்படையாக கொண்ட சொல் வந்து வினைச்சொல். செயலை தான் வினைன்னு சொல்லுவோம். இப்படி ஒரு செயலை சொல்லக்கூடிய சொல் வினைச்சொல். வினைமுற்று. அதுல வினைமுற்றுனா என்ன? இந்த சென்டென்ஸ் 3 கொடுத்துருக்காங்க பாருங்க. மலர் விழி எழுதினாள், கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும். இதுல இது அதனுடைய பொருள் முழுமையா, அதனுடைய பொருள் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. இப்படி முற்று பெற்ற வினைச்சொற்கள், இப்படி முற்று பெற்ற வினைச்சொற்கள் முற்று வினை அல்லது வினைமுற்று. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முற்று வினை அல்லது வினைமுற்று. இந்த வினைமுற்றுல 5 பால், 3 காலம், 3 இடம் அத்தனையும் வரும். வினைமுற்று வந்து தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று அப்படின்னு 2 வகை இருக்கு. சரி, இந்த 5 பால், 3 காலம், 3 இடம் அப்படின்னா என்ன? ஓகே, இந்த 5 பால் ஆண்பால் பெண்பால். எழுதினான், எழுதினாள். ஒன்றன்பால் பலவின்பால். எழுதினாள், எழுதினார்கள். ஓகே, அடுத்தது 3 காலம். எழுதினாள், எழுதுகிறாள், எழுதுவாள். இது 3 காலம். 3 இடம். எழுதினேன் தன்மை, எழுதினாய் முன்னிலை, எழுதினான் படற்கை. இப்படி வினைமுற்று 5 பால், 3 காலம், 3 இடம் இது எல்லாத்துலயுமே வரும். இந்த வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று அப்படின்னு 2 வகை. தெரிநிலை வினைமுற்றுனா என்ன? இந்த தெரிநிலை வினைமுற்றுல செய்பவர், அந்த வினையை செய்பவர் யாரு, அதனுடைய கருவி என்ன, நிலம் என்ன, செயல் என்ன, காலம் என்ன, செய்பொருள். இந்த 6ம் ஒரு செயல் நடைபெறுவதற்கு முக்கியமானது. இந்த 6ம் வெளிப்பட்டதுன்னா அது தெரிநிலை வினைமுற்று. உதாரணத்துக்கு அவங்க கொடுத்துருக்க உதாரணத்தை பாருங்க. எழுதினாள். இப்போ இந்த எழுதினாள்ங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அந்த 3 வார்த்தையை கவனிங்க. மாணவி கட்டுரை எழுதினாள். இதுல மாணவி கட்டுரை எழுதினாள் அப்படின்னா இந்த எழுதினாள் அப்போ செய்பவர் யாரு? ஒரு செயல் நடைபெறுவதற்கு 6 முதன்மையானது. ஞாபகம் வச்சுக்கிறோம். செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் 6ம் முதன்மையானது. இதை வந்து நம்ம வரிசைப்படி ஞாபகம்லாம் வச்சுக்க வேண்டியதில்லை, தெரிஞ்சுப்போம். ஏன்னா தெரிநிலை வினைமுற்றுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை தெரிஞ்சுக்கிறோம். இந்த 6ம் தெரிகிறது, அதுதான் தெரிநிலை வினைமுற்று. தெரியும், எழுதினாள். அப்போ மாணவி, அது மாணவி தான் அந்த செய்பவர். மொத்தம் 6 டாபிக் கொடுத்துருக்காங்க. செய்பவர் யாரு? மாணவி. கருவி என்ன? தாளும். எழுதினாள்னா கட்டுரை எழுதினாள், அப்ப தாளும் எழுதுகோளும். எங்க எழுதினாள்? அப்ப பள்ளிக்கூடத்துலதான் அதை எழுதியிருக்க முடியும், மாணவின்னு சொல்லியிருக்கோம். சோ நிலம் பள்ளி. காலம் எழுதினாள்னு இருக்கு, அப்போ இறந்த காலம். எழுதுகிறாள்னா நிகழ்காலம், எழுதுவாள்னா எதிர்காலம். செய்பொருள், இதுல என்ன எழுதுகிறாள்? கவிதையா கட்டுரையா? ஓகே, கட்டுரை. செய்பொருள் தெரியுது. அப்போ செயல் என்ன? எழுதுதல். ஓகே, அடுத்தது குறிப்பு வினைமுற்று. இப்போ தெரிநிலை வினைமுற்றுனா இந்த 6ம் வெளிப்படும். குறிப்பு வினைமுற்றுல காலத்தை காட்டாது. அடுத்தது இந்த 6ல ஏதாவது ஒன்றை மட்டும் அடிப்படையாக கொண்டிருக்கும். உதாரணத்துக்கு பொன்னன், அப்போ பொன்னால் ஆகியவன், அப்போ அது பொருள்.
தென்னாட்டார், இடம் சம்பந்தப்பட்டது. இதுல வேற காலம்லாம் தெரியுதா? இறந்த காலமா நிகழ்காலமா எதுவும் தெரியல. அப்போ இடத்தை மட்டும் அது குறிப்பா கொடுக்குது. அப்போ இது குறிப்பு வினைமுற்று. காலம் ஆதிரையான், கண்ணன் கண் சினை அது சார்ந்து வந்திருக்கு. அடுத்தது குணம் பண்பு கரியன், எழுத்தன் தொழில். ஓகே, இதை மட்டும் நம்ம பார்த்துக்கிறோம். அடுத்தது ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்றுனா என்ன? பாடம் படி, கடைக்கு போ. அப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல், இதுதான் ஏவல் வினைமுற்று. இந்த ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை ரெண்டு வகையிலையும் வரும். எழுதுங்கள், எழுது, எழுதுமின். இந்த எழுதுமின்ங்கிறது இப்ப நம்ம சொல்றது இல்ல. விழுமின் எழுமின் நம்ம விவேகானந்தர் அவர்கள் சொன்னாருங்க இல்லையா, அது நமக்கு ஞாபகம் வருது இல்லையா? எழுது எழுமின், எழுதுமின். எழுதுங்கிறது ஒருமை, எழுதுமின்ங்கிறது பன்மை. அப்ப ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை இரண்டு வகையில வரும். அடுத்தது வியங்கோல் வினைமுற்று. ஒரு விஷயத்தை வாழ்க ஒழிக, கடந்த ஒரு மாசமா இதுக்கு அதிகமா கேள்விப்பட்டிருப்போம். வாழிய, வாரல். இந்த வாழியர் வாழர் இப்ப நம்ம அதிகம் பயன்படுத்துறது இல்லை. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல். வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல். இது இந்த அர்த்தத்துல வரக்கூடிய வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று. வினைமுற்றுனா என்ன? அதுல ஒரு முடிஞ்சிருக்கும், என்ன இருந்திருக்கும். வினைமுற்றுனா என்னன்னு முதல்ல தெளிவாக பார்த்துக்கிறோம். முழுமையை பெற்று இருக்கும், அந்த பொருள் முழுமையாக இருக்கும். தெரிநிலை வினைமுற்றுனா என்ன? அதுல செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆறும் தெரியும். எழுதினால், இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். தெரிநிலை வினைமுற்று எழுதினால், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோம். எழுதினால் தெரிநிலை வினைமுற்று, அல்லது தெரிநிலை வினைமுற்று எழுதினால். இப்படி ஒரு சென்டென்ஸை ஞாபகம் வச்சுட்டோம்னா நமக்கு இதெல்லாம் புரிஞ்சிடும். குறிப்பு வினைமுற்று. அப்போ பொன்னன், இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். பொன்னன், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோம். காலத்தை வெளிப்படையாக காட்டாது. அப்புறம் என்ன இங்க காலம்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க, சொல்றேன். அடுத்தது ஏவல் வினைமுற்று. ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல். இது ரெண்டு வகையில வரும், ஒருமையில வரும், பன்மையில வரும். வியங்கோல் வினைமுற்று. இந்த வியங்கோல் வினைமுற்றுனா என்ன? ஒருத்தரை வாழ்த்துறது, வையிறது, வாழ்க சொல்றது, ஒழிக சொல்றது. விதித்தல், வாழியர். வேண்டல், வாரல், வாங்க அப்படின்னு கூப்பிடுறது வாரல். இப்படி வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல், இப்படி 4 பொருள்கள்ல வர்றது வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். இந்த வினைமுற்று 2 திணைகள்ல வரும், 5 பால்கள்ல வரும். 2 திணைகள்னா என்ன? உயர்திணை, அகிரிணை. 5 பால், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். 3 இடங்கள், தன்மை, முன்னிலை, படற்கை. இது எல்லாத்துலயும் வரும். இதனுடைய விகுதிகள் என்ன? வாழ்க, க, வாழிய, இய, வாழியர், இயர், வாரல், அல். இந்த 4 விகுதிகள் கொண்டதாக வியங்கோல் வினைமுற்று இருக்கும். ஓகே, ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன? ஏவல் வினைமுற்று முன்னிலையில வரும். வியங்கோல் வினைமுற்று ஒருத்தரை ஏவுறது, ஒரு செயலை செய்யுமாறு யார்கிட்ட ஏவ முடியும்? முன்னாடி நிக்கிறவங்கள்ட்ட தான் ஏவ முடியும். அப்போ ஏவல் வினைமுற்று முன்னிலையில மட்டும்தான் வரும். வியங்கோல் வினைமுற்று எல்லாத்துக்கும் வரும். 5 திணை வரும், 5 வரும், 3 இடங்களுக்கு பொதுவாய் வரும். அடுத்தது ஏவல் வினைமுற்றுல ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. வியங்கோல் வினைமுற்றுல ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை. வாழ்க அப்படின்னா ஒருத்தரை சொன்னாலும் அதுதான், ஒரு கூட்டத்தை சொன்னாலும் அதுதான். அப்போ ஒருமை பன்மை வேறுபாடு வியங்கோல் வினைமுற்றுல இல்லை. கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும். ஏவல் வினைமுற்று ஏவுதல், அதாவது கட்டளையை மட்டும்தான் உணர்த்தும். ஆனா வியங்கோல் வினைமுற்று வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல், இந்த 4 பொருளை உணர்த்தும். விகுதி பெற்றும் வரும், பெறாமலும் வரும். விகுதி பெற்றே வரும். இந்த 4 விகுதி கண்டிப்பா வரும். எது? கா, இய, இயர், அல். இந்த 4 விகுதி கண்டிப்பா வரும். எதுல? வியங்கோல் வினைமுற்றுல. பன்மை வினைமுற்றுல அது விகுதி பெற்றும் வரலாம், பெறாமலும் வரலாம். அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஓகே, விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது. இய, அல் ஆகிய 2 விகுதிகள் தற்கால வழக்கில் இல்லை, செய்யுள்
வழக்குல மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு குறிப்பை நம்ம பார்த்துக்கிறோம். இந்த 4ல 2 தான் இப்போ வழக்கத்துல இருக்கு, 2 வழக்கத்துல இல்லைங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஓகே.